ஹே கைஸ், வெல்கம் டு மிட்ஃபீல்ட் ரியாக்ஷன். ஸோ நிறைய யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மீம் வீடியோஸ் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவில் வரக்கூடியதாக ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நான் யூடியூப் வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் எனக்கு ஒரு சேனல் வந்து ரெக்கமெண்ட் ஆச்சு. இந்த சேனல் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒத்து கவனிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் தெரிஞ்சது பூட்டக். மனுஷன் இவனால எங்கடா போனாரு, என்னடா திடீர்னு வந்து நமக்கு ரெக்கமெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது தம்ப்நெயிலே வேற லெவலில் இருந்தது. 1000 கோடி ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னே எப்படி நம்மளால கிளிக் பண்ணாமல் எடுக்க முடியும்? சரி, மனுஷன் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி தம்ப்நெயிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டில் இருக்கக்கூடிய எல்லா யூடியூபர்ஸோட ஃபோட்டோ, அதாவது அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதான் நம்ம தம்ப்நெயிலுமே வச்சுருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ரோ, அவர் வந்து பூட்டெக் ஸ்பிட்டிங் சம் ட்ரூத் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வேற போட்டிருந்தாங்க. அவர்கிட்ட வந்து சேனல் இருக்குது அப்படின்றது இப்போதான் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சில கமெண்ட்ஸ்லாம் வந்து அதுக்கு நிறைய பேர் லைக்கும் போட்டிருந்தாங்க. அதையுமே நான் வந்து பார்த்துருந்தேன். ஸோ இவரை நிறைய பேத்துக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியுமா அப்படின்றது தெரியல. நான் ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் வந்து இவரை தெரியும்னா லைக் பர்சனலாக தெரியாது, லைக் சேனல் வைஸ் வந்து தெரியும். நிறைய டெக், அதுக்கப்புறம் குட்டி குட்டி டெக் கேஜெட்ஸ்லாம் வந்து நிறைய ரிவ்யூ போடுவார். நானுமே வந்து நிறைய பார்த்துருக்கேன். இன்னைக்கு அவர் என்ன வீடியோ போட்டிருக்காரு, அதில் என்ன சொல்ல வராரு அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ இருக்கலாம், இல்லை சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து டேக் டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்புமே இருக்குது அப்படின்றதுனால சரி நம்மளும் ஒரு எட்டு பார்த்துருவோமே அப்படின்றதுக்காக தான் அவரோட யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பேப்பர் சைடுக்கு டவுன்லோடும் பண்ணி வச்சுருக்கேன். பட் டேரெக்டாக நம்ம ஓப்பன் பண்ணி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்த்துடலாம். ப்ரோ, உங்கள் சேனல் வீடியோ பார்க்குற அப்படின்றதுக்காக எதுவும் காப்பிரைட் கிளைமோ ஸ்ட்ரைக்கோ எதுவும் கொடுத்துறாதீங்க, முன்கூட்டியே சொல்லிடுறேன். ஓகேவா? சரி, போகலாம். ஓகே, ஸோ என்ன ட்ரூத் சொல்கிறாருன்றதை வாங்க போய் பார்க்கலாம். ஸோ தலைவன் வந்து வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து காப்பிரைட் டிஸ்க்ளைமர் அண்டர் செக்ஷன் 107 ஆஃப் த காப்பிரைட் ஆக்ட் 1976 அப்படின்றதையும் வந்து முன்கூட்டியே வந்து போட்டிருக்காரு. ஏன்னா ஒரு சேஃபர் சைடுக்கு யாரும் அவரோட வீடியோவை தூக்கிடக்கூடாது, அவரோட வீடியோவை டேக் டவுன் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டே இது போட்டிருக்கிறதுனால உள்ள என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்றத இப்பயே லைட்டாக யூகிக்க முடியுது. போவோம். பூட்டெக் ஒரு கதை சொல்லிட்டேன் சார். ஒரு கதை சொல்லட்டா? ஆடியன்ஸ் நமக்கு தான். நானும் இப்போ ஒரு ஆடியன்ஸ். நேற்று நடந்தது கிடையாது. நிறைய யூடியூபர் முதல்ல வீடியோ போட்டிருப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பெய்டு ப்ரமோஷனுங்கிறத எனேபிள் பண்ணி விட்டுருப்பாங்க. இதை வச்சு நம்ம பார்க்குறப்ப வந்து நமக்கு வந்து தெரியுது இப்போ கரண்ட்டில் போய்கிட்டு இருக்க பிரச்சனை. ஸோ இந்த டெக் வீடியோஸ், டெக் சேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போடுறவங்களாம் நிறைய வந்து அமௌண்ட் வாங்கிட்டு லைக் ஆடியன்ஸ் வியூவர்ஸை வந்து ஏமாத்துறாங்க, ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனை இப்போ போய்கிட்டு இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியும். ப்ரோவோ அதை பற்றி தான் சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். இவர் என்னெல்லாம் சொல்கிறாரு அப்படின்றதையும் பார்ப்போம். எதுக்குன்னா மேலேருந்து வந்த மெயில் தான் இதுக்கு எல்லாமே காரணம். நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், 20 கோடி ரூபா பிளான். இந்த பிளானை கேளுங்க, இந்த பிளான் பிசுரே தட்டாது. என்னால் நினச்சா நாளைக்கு இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சினிமா ஹீரோயின்லாம் வந்து யூடியூபர் கூட வீடியோ பண்ணாங்கன்னா அதுக்கு யூடியூபருக்கு 1 லட்சம் 2 லட்சம் பணம் கொடுப்பாங்க மக்களுக்கு. ஆக்சுவலாக இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்னெல்லாம் கண்டென்ட் இருக்கா அப்படின்றத முன்கூட்டியே நமக்கு வந்து கொடுக்குறாரு. பட் ஆனால் கட் பண்ணி இருக்கிறனால நமக்கு அந்த இது ஃபுல்லாக தெரியல. அதனால ஃபுல்லாக பார்த்தா தான் நமக்கு தெரியும். அவசியம் இல்லை. கவர்மெண்ட்லாம் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. ஏன்னா என்ன எல்லா மொபைல் பிராண்ட்ஸுமே பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. தப்பு பண்ணிட்டு நான் ரிமாண்டில் இருக்கேன். ஆக்சுவலாக இந்த பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவர் சொல்கிறாருல, இது வந்து எனக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வந்து அவர் வந்து ரிவ்யூ பண்ணிருப்பாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு ஸ்ட்ரைக்கெலாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்து அந்த வீடியோவை டேக் டவுன் பண்ண வச்சு அந்த விஷயங்கள்லாம் அவரோட அப்போ வந்து ஒரு டைமில் வந்து பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருந்தது. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். அது சேம் நிறைய மொபைல் பிராண்ட்ஸ் இவர் வந்து மொபைல் பிராண்ட்ஸ் வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. நீங்கள் உண்மையை பேசுனவங்களுக்கு என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் சம்பாதிக்கிற பணம் ஒருத்தங்கிட்ட இருந்து திருடியோ, ஒருத்தங்களை ஏமாத்தியோ, இல்லை ஒருத்தங்களை அடிச்சு புடுங்கினதாவோ இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன ரியாக்ஷன் அது? ஓகே, நான் மூஞ்ச வைக்கிறேன். நான் இப்ப மனசுல என்ன நினைச்சேங்கிறது நீங்க சொல்லுங்க. இத தான் பண்ணிட்டு இருக்காங்க. சத்தியமா தெரியாது. இத நீங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பாக்குற நீங்க தான் சப்போர்ட் பண்றீங்க. எப்படி டெக் கம்யூனிட்டில பிராண்ட் கிட்ட பணத்தை வாங்கிட்டு மக்கள்கிட்ட ஏமாத்துறாங்கங்கறத கிளியரா சொல்லிருப்பாங்க. சூகேஸா பணத்தை மட்டும் வாங்கிட்டாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சுன்னா, ஏன்டா 1000 கோடி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மொபைலும் கொடுப்பேன், நான் காசும் கொடுப்பேன், என் மொபைலை பத்தி நீ வந்து வீடியோஸ் எல்லாமே போடணும், நீ இதை எங்கேயுமே சொல்லிடக்கூடாதுங்கிறது. 2 கோடி ரூபா கூட வருஷத்துக்கு 2 கோடி ரூபாயா? 10,000 யூடியூப்ல சம்பாதிக்கிறதுக்கே முக்கிக்கிட்டு இருக்கோம். என்னையா சொல்றீங்க? வாசிக்கலாம் அப்படின்னு அந்த பிராண்ட்ட சொல்லிட்டேன். கரெக்டாக பணம் வாங்குறல, இப்போ நீ தான் காப்பாற்றிடணும், பார்த்து பண்ணி விடுன்னு சொல்லி ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் எல்லாத்தையும் வைரல் ஆக்குறீங்க. எதுக்குன்னா 14 லட்சம் பேர்த்துல அவர் ஒருத்தருக்கு ஒரு மொபைல் கொடுக்க போறாரு. எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணால் என்னடா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஒருத்தன் ஏமாத்திட்டு இருக்காண்டா, நான் அவன் ஏமாத்துறான், நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதை நீ புரிஞ்சுக்காம நீ என்ன திட்டுறனா எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. யூடியூப்
தலைவன் வந்து ஏதோ பயங்கரமா ரெடி பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்றது மட்டும் கிளியரா தெரிஞ்சிருச்சு. ஒரு பயங்கரமான விஷயங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ண போறாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு வந்து வெயிட் பண்ணி அடிச்சிருக்காப்ல அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த கமெண்ட்டையும் நான் வந்து பார்த்ததுனால அந்த கமெண்ட்ட நான் சொல்றேன். ஓகேவாயா? இந்த கமெண்ட்டையும் நான் பார்த்தேன். ம். கோர்ஸோட 1000 கோடி ஸ்கேம் இது வந்து இந்தியாவில் நடந்திருக்கு. கவர்மெண்ட்லாம் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. இது எப்படி 1000 கோடிங்கிறத நான் சொல்கிறேன். இது ஸ்கேமா இல்லையாங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை பற்றி பேச எனக்கு என்ன தகுதி இருக்குது, எனக்கு என்ன காம்பிடென்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். 2016 பூடெக்கு நான் ஒரு சேனல் ஆரம்பித்தேன். தெரியும். இன்னைக்கு வரைக்கும் 8 வருஷம் ஆகுது. நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். 4,00,000 ஆக்சுவலா இந்த சேனல பத்தி அவர் சொல்ற மாரியே நானும் வந்து கொஞ்சம் சொல்லிடுறேன். ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சேனலா தான் இருந்துச்சு. நெறைய வந்து கேட்ஜெட்ஸ் போடுவாரு. நெறைய வீடியோஸுமே வந்து நெறைய வந்து நமக்கு ரெக்கமெண்ட்ல இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கு அப்புறமேட்டு வந்து யூடியூபே வந்து சேனல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிருச்சு. திடீர்னு பார்த்தா ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ வந்து நமக்கு ரெக்கமெண்ட் ஆயிருந்தது. மேபி நெறைய பேர் இப்ப இருக்க அந்த டெக் ஓரியன்டடா பிரச்சனைய பேசுறதுனால ரெக்கமெண்ட் ஆயிருக்கலாமா? இல்ல நெறைய பேத்துக்கு வந்து எப்படி போயிருக்கு? ஷேரிங் மூலியமா போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 70,000 சப்ஸ்கிரைபர் எனக்கு இருக்காங்க. ம். நான் எந்த விதமான கார்ப்பரேட் கைக்கூலியும் கிடையாது. நான் யாரோட பேக்ரவுண்டும் வச்சு வரல. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போட ஆரம்பிச்சேன். இப்போ நான் இங்க வந்து உங்க முன்னாடி ஸ்டுடியோல கேமராலாம் வச்சு உட்காந்துருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் 8 வருஷமா யூடியூப் வீடியோ டெக் ரிலேட்டடா பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஹேவ் காம்பிடென்ட் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா என்னென்ன எனக்கு தெரியும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றது 2 பேரு. ஒன்று ட்ரஸ்ட்டு, இன்னொன்று ட்ரூத். ஏன்னா இதனால நான் லைஃப்ல அனுபவிச்சது ரொம்ப அதிகம். இது யாருக்குமே புரியாது. நான் நிறைய டாட்ஸ் எல்லாமே நடந்திருக்கும். அது எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணா, டேய் என்னடா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இவரு சொல்ற டாட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிய வரணும் அப்படின்னா, இந்த சேனல்ல நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருந்து இவரு என்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால், மேபி வந்து இவரு சொல்ல வர்றது முழுசா வந்து புரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இவரு சொல்ல வரட்டும். எனக்கு என்னலாம் கனெக்ட் ஆகுதோ, அதை நான் முடிஞ்சா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ஐ கேன் கிளியர்லி எக்ஸ்பிளைன் ஃபுல் டைம் லைனோட. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோவில் நான் எந்த யூடியூபரோட பேரையுமே சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களுக்கு புரியுற மாதிரி அவங்க சேனலோட எழுத்து கடைசி எழுத்து சொல்லுவேன். நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு பூடெக் அப்படின்னு சேனலை பற்றி நான் பேச போகிறேன்னா, பூடெக்குன்னு சொல்ல மாட்டேன். இந்த சேனல் தமிழில் டெக் வீடியோ பண்ணுறாங்க. பி எழுத்தில் ஆரம்பிப்பாங்க, அச்செழுத்தில் முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் பூடெக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது எதுக்காக அவர் சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, மேபி அவருக்கு இந்த சேனல் நேம மென்ஷன் பண்றதுனால எதுவும் பிரச்சனை வந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக, சேஃபர் சைட்ல எந்த ஒரு சேனல் நேமையும் குறிப்பிடக்கூடாது அப்படின்றதுல கிளியரா இருக்காரு. இது ரொம்ப கஷ்டமான கேம்லாம் கிடையாது. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்ல போகிற சேனல்ஸ் எல்லாமே நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ரொம்ப டாப் சேனல்ஸ் தான். அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. எதனால நான் இவங்க பேர் சொல்லனா, 2 காரணத்துக்காக. ஒன்று, நான் ஏதாவது பேர் சொல்லி நான் ஏதாவது ஃபோட்டோ போட்டேங்கிறதுக்காக எனக்கு யாரும் காப்பிரைட் கொடுக்கக்கூடாது, இந்த வீடியோ டவுன் ஆகக்கூடாதுங்கிறது முதல் காரணம். தைரியமா சொல்ல பாருங்க. பயப்படாத. ரெண்டாவது, ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு எனி ட்ராமா. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்ப்ளிட் த ஃபேக்ட்ஸ். அவ்வளவுதான். ஸ்க்ரீன்ல தெரியல இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 6 சீக்வன்ஸ் அப்படிங்கிற சேனல்ல ஒரு பொண்ணு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இதுல எப்படி டெக் கம்யூனிட்டியில பிராண்ட் கிட்ட பணத்தை வாங்கிட்டு மக்கள்கிட்ட ஏமாத்துறாங்கிறத கிளியரா சொல்லியிருப்பாங்க. இது 100% உண்மை. ஆனா இதுக்கும் இப்போ நான் பண்ற வீடியோக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல கவர்மெண்ட்டும் இன்வால்வ் ஆயிருக்கு. ஆக்சுவலா இவரு பேசுறதுல லைக் இப்ப கரண்டா யூடியூப் சேனல்ஸ் வந்து லைக் பேசுனா கூட அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரச்சனையா போய் முடியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா இவர் கவர்மெண்ட்டை பத்தியும் பேசுறதா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பயமா இருக்குது. லைக் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவருக்காக கொஞ்சம் நான் பயப்படுறேன். சரி பாப்போம். இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த அமௌண்ட்டுங்கிறது ஜஸ்ட் 1% தான். 1000 கோடி கிட்ட இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே நடக்குது. எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த விஷயம் எல்லாமே இன்னைக்கு நேத்து நடந்தது கிடையவே கிடையாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த வீடியோல கிட்டத்தட்ட நான் ஒரு 10 யூடியூபர்ஸை பத்தி பேச போறேன். இன்னும் நிறைய யூடியூபர்ஸ் இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை. பட் இவங்கெல்லாம் நீங்க வந்து கன்ஃபார்மா என்னால சொல்ல முடியும் இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எதனால பிராண்ட் வந்து இவ்வளோ பணம் கொடுக்குது, எப்படி இந்த 1000 கோடிங்கிற நம்பர் வந்துச்சுங்கிறத உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓவரால் இந்தியாவோட ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டுங்கிறது நீங்கள் நினைக்கிறதோட ரொம்ப பெருசு. ஸோ இப்போ இதை ஒரு 4-5 பிராண்டு தான் வந்து டாமினேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிராண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், இந்தியாவில் இருக்க நல்ல விஷயம், அதே நேரத்தில் ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம சேம் லாங்குவேஜ் பேசல, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுகிறோம். சவுத்தில் 2-3 லாங்குவேஜ் கலந்து பேசுகிறோம், நார்த்தில் ஒரு லாங்குவேஜ் மேஜராக பேசுகிறாங்க, இன்னும் 2-3 லாங்குவேஜ், இது எல்லாமே ஸ்பிளிட் அப் ஆயிருக்கு. இதனால டிஃப்ரெண்ட் யூடியூப் சேனல்ஸ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் இருக்குது. ஸோ பேசிக்காக பிராண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல அவர் காட்டுறத வச்சு பார்க்கும்போது வந்துன்னா, ஹிந்திக்கு அடுத்து
ரீஜனல் லாங்குவேஜ்ல அதிகமா ஆடியன்ஸ் வந்து எந்த லாங்குவேஜ் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து தமிழுக்கு தான் வந்து அதிகமா இருக்காங்க. இங்க பாருங்க 46, 62, 46. அடுத்து தெலுங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னடத்துக்கு இருக்காங்க. அப்புறம் தான் மலையாளம். ஸோ இந்த மலையாளம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவங்க நிறைய பேருக்கு வந்து ஹிந்தியும் தெரியும் அப்படின்றனால அவங்க நிறைய பேத்துக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஹிந்தியுமே வந்து நிறைய தெரியும் அப்படின்னால ஈஸியா அவங்க ஹிந்தி வீடியோஸுமே வந்து பார்த்துருவாங்க. நம்ம தமிழ் ஆடியன்ஸ் ஏன் வந்து அதிகமா வந்து இருக்காங்க அப்படின்ற ஒருக்கான மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னமும் இந்த ஹிந்திய வந்து அந்த அளவுக்கு நம்ம ஏத்துக்காத காரணத்தினாலயே, இன்னும் தமிழ்ல மட்டும் தான் நான் பார்ப்பேன். இப்ப ஏதாவது ஒரு மூவி வந்தா கூட தமிழ் டப்டு இருக்கா? அப்படின்றத தேடுறதுல வந்து ஆர்வமா இருப்பீங்க. இன்க்ளூடிங் மீ நானுமே. அப்ப நம்ம லாங்குவேஜ்ல அத பார்த்தா தான்ப்பா ஒரு செம்மையா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்றதாலயே என்னமோ தெரியல. ஸோ தமிழ் ஆடியன்ஸ் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தமிழ்ல வீடியோஸ் இருந்தா தான் பார்க்கக்கூடிய ஆளுங்க அதிகமா இருக்காங்க. அந்த டார்கெட்டட் உண்மதானே? ஆடியன்ஸ் வேணுங்கிறனால ஒரு லாங்குவேஜ்லயும் ஸ்பெசிஃபிக்கா டாப் கிரியேட்டர்ஸை வந்து சூஸ் பண்ணுவாங்க. இவங்க தான் அந்த 1%. இந்த 1% அப்படிங்கிறத நீங்க ஓவராலா ஒரு 100 பேர்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்களேன். டோட்டல் இந்தியாவில் டெக் ரிலேட்டடாக வீடியோ பண்ணுற டாப் 100 சேனல்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் பண்ணுற ஒரு 10 பேர், ஹிந்தியில் பண்ணுற ஒரு 10 பேர், இந்த மாதிரி ஒரு 100 பேரை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பிராண்ட் அவங்களுக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக வீடியோ பண்ணுறதுக்கு 10 கோடி கொடுத்தா கூட 100 பேருக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி ஆகுது. இப்போ நான் சொன்ன வா! ஒரு வருஷத்துக்கு. ஸோ அவர் வந்து மந்த் கணக்கு வைஸ் சொல்லல. ஒரு வருஷத்துக்கு அப்படின்ற மாரி கணக்கு போடும்போது 1000 கோடி ரேண்டமா சொன்ன ஒரு நம்பர். ஸோ பிராண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்டி அக்ரிமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க. நான் உனக்கு மொபைலும் கொடுப்பேன், நான் காசும் கொடுப்பேன், என் மொபைலை பற்றி நீ வந்து வீடியோஸ் எல்லாமே போடணும், நீ இதை எங்கேயுமே சொல்லிடக்கூடாதுங்கிறது. அதாவது மொபைலும் குடுத்து அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, காசு குடுக்கணும். பட் ஆனா இத பத்தி வெளிய சொல்லக்கூடாதா? நமக்கு வந்த பிராண்ட்ஸ் யாரும் இந்த மாரிலாம் வந்து சொல்லலையே. புதுசா இருக்குது. மேபி இருக்கலாம். இது இவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருக்கிறனால கவர்மெண்ட்டோட காதுக்கு பட்டுச்சு. எப்படின்னா தொடர்ந்து பேங்க்ஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு 1000 கோடி இத்தனை கோடி நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் செலவு பண்ணோம் அப்படின்னு கவர்மெண்ட் கணக்காட்டக்குள்ள கவர்மெண்ட் கேட்ட கேள்வி என்னன்னா, இதை நீங்கள் எப்படி செலவு பண்ணீங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கக்குள்ள இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நாங்கள் அவங்களுக்கு பே பண்ணால் அவங்களுக்கு எங்களுக்கு வீடியோ பண்ணி தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் டைரக்டாக பண்ணுறீங்களா இல்லை இன்டர்மீடியட் யாராவது இருக்காங்களா? ஏஜென்சி இருக்குது, நாங்கள் ஏஜென்சி கிட்ட பல்காக இத்தனை யூடியூபர் இந்த லாங்குவேஜில் வேணும்னு சொல்லிட்டா அவங்க அப்ரோச் பண்ணி கொடுப்பாங்க, நாங்கள் ஏஜென்சிக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் கொடுத்துருவோம், அவங்க அதை ஸ்பிளிட் அப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல இந்தியா கவர்மெண்ட் ஸ்மார்ட்டாக ஒரு மூவ் பண்ணது, ஒரு பஞ்சுமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம் போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் சொல்ற எல்லா விஷயமே 2020க்கு முன்னாடி நடந்தது. 2020க்கு அப்புறம் கதையே வேற. அதையும் கிளியரா என்னங்கிறத நான் சொல்றேன். ஸோ இந்த கவர்மெண்ட்டுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா, பிராண்ட்ஸ் பிளஸ் கிரியேட்டர்ஸ் நடுவுல வந்து ஒரு இன்டர்மீடியேட் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஏஜென்சி. ஸோ இந்த ஏஜென்சி மூலியமா தான் இந்த இது எல்லாமே வந்து டிரான்சாக்ஷன்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கவர்மெண்ட் இதை கேட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த கணக்கு ஓகே, இனிமேட்டு எந்தெந்த யூடியூபர் கொடுக்குறீங்களோ அந்த யூடியூபரோட பேன் ஆதார், அது மட்டும் இல்லாமல் இன்வாய்ஸில் அவங்க பண்ண வீடியோவோட லிங்கோட எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாம்பார் ஆப் எனக்கு இது டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு போகாது, குறுக்கால ஒருத்தங்க இருக்காங்க, இவங்க தான் ASCI. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா காமன் பீப்புள் நமக்கு எல்லாருக்குமே இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இது 1985லயே உருவான ஒரு கவுன்சில். இவங்க இந்தியா கவர்மெண்டோட டைப் ஆகி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ வேற லெவல். ரொம்ப நாளா ரிசர்ச் பண்ணி இறங்கி அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் ஃபேக்கா பண்றாங்கல்ல, இதை சாப்பிட்டா இப்படி ஆயிடும், அதை சாப்பிட்டா அப்படி ஆயிடும். இவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை டவுன் பண்றது, அவங்க மேல கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போடுறது தான் இவங்க வேலையே. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு டிவியில விளம்பரம் பாக்குறீங்க, கீழே சின்ன எழுத்து பாத்தீங்க அப்படின்னா இது விளம்பரத்துக்காக செய்யப்பட்டதுன்னு ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது ஷேர் மார்க்கெட்டை பத்தி வந்தா, ஷேர் மார்க்கெட் எல்லாமே சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது அப்படிங்கிற ஒரு சின்ன வாய்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி மக்களை எல்லாம் ஏமாத்தி நீங்க விளம்பரம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்றவங்க தான் இந்த ASCI. ஸோ இவங்க காதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சுன்னா, ஏன்டா 1000 கோடி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதை பத்தி பார்க்கவே இல்லையானோன்னு இவங்க 2021 மேல ஒரு நியூ அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அது என்னன்னா, இன்ஃப்ளூயன்சருக்கான அட்வைஸ்மெண்ட் லா. அதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ ப்ரமோட் பண்றாங்க, ஒரு ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்றாங்கன்னா அவங்க மக்கள்கிட்ட சொல்லணும், இது வந்து ப்ரமோஷனு, நான் வந்து பணம் வாங்கிட்டு தான் இந்த வீடியோ பண்றேன் அப்படின்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கைட்லைன்ஸ் ரூல்ஸ்லாம் கொண்டு வராங்க. யூடியூபோட ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா பெய்டு ப்ரமோஷனை எனேபிள் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம். இதை எல்லாருமே ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு கேட்டா 2020க்கு முன்னாடி வரைக்கும் யாருமே ஃபாலோ பண்ணல. சூகேஸா பணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. ஆனா இதை யாருக்கிட்டையும் வெளியவும் சொல்லல, இதை பத்தி எதுவுமே பேசவே இல்லை. ஏன் 21க்கு அப்புறம் பிரச்சனைனா,
இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா யூடியூபர் எல்லாரையும் பிடிச்சி நீ வந்து பெய்டு ஸ்பான்சர்ஷிப் ஆன் பண்ணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. இந்த கவர்மெண்ட் டைரெக்டாக பிராண்டுக்கிட்ட என்ன சொன்னுச்சுன்னா, நீ யாருக்கிட்டலாம் காசு கொடுத்து வீடியோ பண்ண வச்சியோ எல்லாரையும் பெய்டு ஸ்பான்சர்ஷிப்பாக ஆன் பண்ணு அப்படின்னு கவர்மெண்ட்டு பிராண்டை புஷ் பண்ணுச்சு. ஸோ பேசிக்காக பிராண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஏஜென்சியை புஷ் பண்ணாங்க. ஏஜென்சி என்ன பண்ணாங்கன்னா எல்லா கிரியேட்டரையும் அப்பா ஆன் பண்ணிடுங்கப்பா, மேல் இடத்துலேருந்து ப்ரெஷராக இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பணம் கொடுத்தவன் சொன்னால் இவங்க செஞ்சு தான் ஆகணும். இதுக்கு எக்ஸாக்ட் ப்ரூஃப் இங்கே இருக்க நிறைய யூடியூபர் முதல்ல வீடியோ போட்டிருப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பெய்டு ப்ரொமோஷனுங்கிறத எனேபிள் பண்ணி விட்டுருப்பாங்க. எதுக்குன்னா மேலேருந்து வந்த மெயில் தான் இதுக்கு எல்லாமே காரணம். அப்படி பார்க்கும்போது வந்து வீடியோ பப்ளிஷ் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைக் வித்தின் 1 or 2 டேஸ்லேயே வந்து அந்த மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் வந்து அந்த சேனலோட கெப்பாசிட்டியை பொறுத்து எப்படியும் வியூஸ் போயிட போகுது. அதுக்கப்புறமேட்டு அவங்க 1 வாரமோ 1 மாசமோ கழிச்சு ஆன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணாது தானே அது. மாட்டிக்கிட்ட பங்கு. ஸோ இந்த மாதிரி பெய்டு ஸ்பான்சர்ஷிப்புங்கிற லேபிளை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எடுத்த இனிஷியேஷன், கவர்மெண்ட் கொடுத்த புஷ்ஷும் மிகப்பெரிய காரணம் அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்பான்சர்ஸ் வீடியோ பண்ணியிருக்கேன். எப்படின்னா வீடியோவோட ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோவை நமக்கு வழங்குவோர், இந்த வீடியோவை நமக்கு வழங்குவோர், வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது ஃப்ளிப்கார்ட், அமேசான், இந்த மாதிரி எந்த பிராண்டோ அந்த பிராண்டு பேரை நான் சொல்லிடுவேன். ஸோ இந்த மாதிரி சொல்லி பண்ண ஸ்பான்சருக்குமே அந்த பிராண்ட் என்ன கேட்டாங்க அப்படின்னா, என்னோட ப்ரூஃபு, ஃபிசிக்கலாக நான் கையெழுத்து போட்ட இன்வாய்ஸ் காப்பி, அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட லிங்க், இது எல்லாத்தையுமே கேட்டாங்க. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறது. எப்படி இவங்க இதுக்கு முன்னாடியே இந்த ஸ்கேம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஆன் ஃபேஸில் கேமராவில் சொல்கிறேன், கரெக்டாக நீங்கள் கரெக்டான ஜென்யூன் ரிவ்யூ பண்ணிங்கன்னா கடைசி வரைக்குமே உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வரத்துக்கான வாய்ப்பு இந்த டெக் கம்யூனிட்டியில் கிடையவே கிடையாது. ஏன்னா என்ன எல்லா மொபைல் பிராண்ட்ஸுமே பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எதனாலனா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பிராண்டை பற்றி அவங்க பண்ண தப்பான மார்க்கெட்டிங், இந்த யூடியூபர் எல்லாம் காசு வாங்கிட்டு அதை ப்ரமோட் பண்ணதை சொன்னேன். அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா என் சேனலையே தூக்குறதுக்கு பிளான் பண்ணி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. எஸ், இந்த நியூஸ் வந்து ஆக்சுவலாக ப்ரோ சொல்கிறது வந்து கம்ப்ளீட்டாக வந்து உண்மை தான். ஏன்னா இந்த இஷ்யூ அப்போ வந்து எங்களுக்குமே வந்து தெரியும். இது வந்து கொஞ்சம் நிறைய இஷ்யூ ஆகி நிறைய பேர் இவருக்கு சப்போர்ட் பண்ணி அப்பயே வந்து வீடியோலாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து திருப்பியும் அந்த சேனல் வந்தது, லைக் அதாவது டேக் டவுன் பண்ண வீடியோலாம் வந்து திருப்பி எடுக்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் போச்சு. அது இப்போதைக்கு எனக்கு ஞாபகம் இல்லை, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு நான் கேட்டேன். எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நாங்களாம் இதை பண்ணல, யாரோ ஒருத்தங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதை மிகப்பெரிய பிரச்சனையாக்குனாங்க. அந்த வீடியோவோட லிங்க்கும் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னையவே மிரட்டி லீகல் இஷ்யூ ஆக்குவோன்னு சொல்லி அப்போ எனக்கு இதுக்கு எல்லா யூடியூபரும் ஒன்று சேர்ந்து என்னை வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்ககிட்ட காமிச்சிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணதே பிராண்டுக்கு தான். எதனால அப்படின்னா நான் பெரிய அப்போ நான் இந்த பிரச்சனை நடக்குள்ள நான் ரொம்ப சின்ன சேனல்னா சப்ஸ்கிரைபரில் சொல்கிறேன். அப்போ நான் எந்த சேனலுக்கெலாம் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அவங்க எனக்கு மெசேஜோ இல்லை எதுக்குமே எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. சரி அவங்க பிஸியாக இருக்காங்கன்னே வச்சுப்போம், ஹியூஜ் தம்ஸ் அப். ஆனால் அந்த பிரச்சனை ஆகி நான் வீடியோ வைரல் ஆன உடனே அந்த பிராண்டு இந்த பெரிய யூடியூபர்லாம் போட்டு புழிஞ்சிருக்காங்க. என்னன்னா உன் லாங்குவேஜில் இருக்க ஒருத்தன் என் பிராண்டை பற்றி தப்பாக பேசுகிறான், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, கரெக்டாக பணம் வாங்குறல, இப்போ நீ தான் காப்பாற்றிடணும், பார்த்து பண்ணி விடுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற 2-3 டெக் சேனல்ஸு, அந்த டெக் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா பீக்கில் இருந்தாங்க 2019-18 அந்த பீரியடில். எக்ஸாக்டாக அந்த சேனல்ஸோட பேர் என்ன ஆரம்பித்து எதில் முடியும் அப்படின்னா, அடப்பாயில எனக்கே ஆடு போடுறானுங்களே, இருங்க ஆடு கட் பண்ணிட்டு வரேன். அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா, பயப்படிதான் செய்யணும். லேஸ் வாட்டா கேளுங்க, சொன்னா சொல்லலாம் விட்டுருவான். டீல ஆரம்பிச்சு அச்சில் முடியும் ஒரு சேனலு, இன்னொரு சேனல் பார்த்தீங்க அப்படின்னா சீல ஆரம்பிச்சு அச்சில் முடியும். இந்த 2 சேனலும் இந்த 2 சேனல் நேம் எனக்கு என்னன்றது தெரியும், உங்களுக்கு தெரியுமா? பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் போட்டாங்க. இவர் சொன்ன டைம்ல அந்த 2 சேனலுமே செம்ம பீக்ல இருந்த சேனல். நாங்கள் வந்து பூபதிக்கு ஹெல்ப் பண்ணுறோம், இதெல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுனதும் இல்லை, எதுவுமே பண்ணதுமே இல்லை. எதனால இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னா பூபதி காப்பாற்றணுங்கிறதுக்காக இல்லை, அந்த பிராண்டோட வேல்யூ நம்ம மக்கள்கிட்ட அடி வாங்குது, அந்த பிராண்டுக்கும் இவங்க கிட்ட இருந்து வந்த ஃபண்டு தான். பண்ணாடா புறம்போக்கு ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல
செந்தமிழ் கவிஞன் நான். இதுக்கு ப்ரூஃப் இருக்கா, எப்படி நீங்க சொல்றீங்களே அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். இதுக்கான ப்ரூஃப் நீங்க இந்த 2 hour வீடியோவில் பார்த்துறீங்கனாலும் தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ கீழே அந்த ஒரு சேனல்ல இருக்க ஒருத்தர் கீழே போய் கமெண்ட்ல நான் 4 வருஷத்துக்கு முன்னாடியே இதை சொன்னேன், யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு அண்ணன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் சேனலோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா சீலத்தில் ஆரம்பிச்சு அச்சலத்தில் முடியும். அவர் இங்கிலீஷ்ல முதல்ல வீடியோஸ் டெக்ல பண்ணிட்டு இருந்தாரு, அப்புறம் தமிழ்லையும் பண்ணாரு. ரொம்ப ஃபேமஸான ஒரு பெரிய சேனல். அவர் சேனல்லையுமே நிறைய பிரச்சனைலாம் ஆச்சு. எடிட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதியிலேயே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைலாம் ஆகி கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருந்தா. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து வீடியோ வந்து இங்கிலீஷில் போடுறத ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தமிழில் போட ஆரம்பிச்சாரு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியுமான்றது தெரியல. ஏன்னா நான் வந்து நிறைய அவரை ஃபாலோ பண்ணி நிறைய வந்து மொபைல் ரிவ்யூஸ்லாம் பார்த்துருக்கேன். சூப்பராக பண்ணுவார் அப்படின்றதுனால சொல்கிறேன். நானும் அவரோட செக் சேனல் சொல்லலை. உங்களுக்கு தெரிஞ்சா நம்ம இல்லை போடுங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி தான் டெக்ல எல்லாம் பணம் வாங்கிட்டு பண்றாங்க, நான் சொல்றேன் யாருமே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாரு. இவர் சொல்றாருல்ல, இவர் ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வீடியோ போட்டாரு இந்த மாதிரி வந்து எல்லாரும் பணம் வாங்குறாங்கன்னு. எதனால வீடியோ போட்டாருன்னா, இவர் பணம் வாங்காம வீடியோ போடல. இவர் ஒரு டைம்ல நல்லா பீக்ல இருந்தாரு, பல்க் அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தாரு பிராண்ட்ல. எல்லாமே பழசி வாங்கின பணத்தை வச்சு வில்லாலாம் வாங்கி போட்டாரு. இப்ப துபாய் ஃபாரின்ல உட்காந்துருக்காரு. இந்த ஊர் என்ன வேணும் அப்புறம் எடுக்கலாம். அப்படியா? தெருவாத என்ன வேணும் வாங்கிக்கலாம். ஐயோ இப்போலாம் சீரியஸ்லி? அதனால நான் சொன்ன யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, நீங்களாவது பேசுங்க அப்படின்னு எல்லாரையும் சொல்றாரு. எதனாலனா இவரோட பிரைம் டைம்ல ஒரு பணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் வியூஸ் டவுன் ஆன உடனே அந்த இடத்துல ஹிந்தி சேனல் ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஃபேமஸான சேனல் டிஎல்த்தில் ஆரம்பிச்சு ஐல முடியும். அந்த சேனல் கையில் காப்பெல்லாம் அவர் போட்டிருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா இவரோட இடத்த பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு ஈகோ கிளாஷ். எனக்கு முன்ன மாதிரி நீங்கள் பணம் தர மாட்டேங்கிறீங்களா, இருங்க நான் வந்து நீங்கள் பணம் வாங்கி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் நான் வெளியே சொல்லி போடுறேன் அப்படின்னு சொல்லி வெளியே சொல்லிவிட்டாரு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இவருமே பணம் வாங்கிட்டு இருந்தவர் தான். இது எப்படின்னா, நான் இத்தனை நாள் கொலை பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நான் திடீர்னு திருந்திட்டேன். அவர் சொல்ற இந்தி சேனல் யாருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் வேணா ஒரு இதில் இது பண்ணிருப்பாரு. நல்லா எவ்வளோ பெருசுக்கு சூப்பராக தாடி வச்சிருப்பாரு, கையில் காப்புலாம் போட்டுட்டு வேற லெவலில் பேசாரு. ஹேர் ஸ்டைல் கூட நம்மளுக்கு மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வந்து நல்லா மேலே வரைக்கும் தூக்கி அப்படியே சீவிருப்பாரு. நல்லா ஹேர் ஸ்டைலாக யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ரெக்கட் லுக்கில் பாடி பில்டிங்கில் செம்மையாக இருப்பார். இப்போ அவரோட ப்ரைம் டைமில் இப்போலாம் வீடியோஸ் பெருசாக வந்து அவருக்கு யூஸ் போகிறதில்ல. எஸ். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, கொலை பண்ண போறவங்களாம் நான் வந்து போட்டு தர போறேன் அப்படிங்கிறாரு. இது ரொம்ப நல்ல விஷயங்க. இந்த மாதிரி தப்பு நடக்கிறத நீங்கள் வெளியே சொல்றீங்க, கரெக்ட். இத்தனை நாள் நீங்கள் கொலை பண்ணீங்கல்ல, அதுக்கு என்ன அப்படின்னா, அதெல்லாம் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க, அதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு தான் கொலை பண்ணேன், நான் என்ன சும்மாவை பண்ணேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதுதான் அவர் பண்ண வேலை. இவர் இது மட்டும் பண்ணல, இந்த மாதிரி இவங்க பணம் வாங்குறாங்கிறத இன்னொரு பையன் வீடியோ போட்டு சொன்னான். யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, கீக்கி தமிழா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் இந்த வீடியோவில் 2 சேனல் பணம் வாங்குறத பற்றி பேசியிருந்தான். அப்போ மக்கள் எல்லாமே போய் என்ன தெரியுமா பண்ணீங்க, நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் தான், அவன் வந்து தெலுங்கன், அவன் வந்து தமிழே பேசலை, தமிழ் பேசுகிறவன் தான் நம்பாளுங்க, இவன் தெலுங்கு பேசுகிறான், இவன் வந்து வேற ஊர்லேருந்து வந்து நம்ம யூடியூபர் வளரக்கூடாதுன்னு இப்படிலாம் பொறாமையில் பேசுகிறான். ஆக்சுவலாக இந்த டைம் அப்பயும் இது ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ வந்து அவர் வந்து இவங்களை 2 பேரை பற்றியும் தப்பு தப்பாக போட்டு, ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து கொலோப் வீடியோ மாதிரி வந்து பேசி அவரை வந்து பிரச்சனைலாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது அவ்வளோ கான்ட்ரவர்சி. இந்த டெக் சேனலில் இருக்கக்கூடிய கான்ட்ரவர்சி பார்த்தீங்கன்னா, இது இவர் சொல்கிறால இதுக்கு அப்புறமேட்டு நடந்த ஒரு கான்ட்ரவர்சி. ஸோ இதில் வந்து நல்லா நோட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பீரியட்லையுமே வந்து இந்த டெக் சம்மந்தமானதில் மட்டும் வந்து நிறைய வந்துக்கினே இருக்குது. மக்களை எப்பயுமே இந்த ஒரு பீக்கில் வச்சுக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக இவங்களே எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணுறாங்களா என்ன அப்படின்றது ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருக்குது. சார் நம்ம வாயை பிடுங்குறாங்க, நம்ம போவோம். அந்த பையனால் வளர முடியல அப்படின்னு சொல்லி அந்த பையனை அடித்து உட்கார வச்சு அவன் சூசைடல் வரைக்கும் போய் இன்னும் பொழைச்சி வீடியோ போட்டுட்ருக்கான். அந்த வீடியோலாம் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் போய் பாருங்கள். நீங்கள் உண்மையை பேசுனவங்களுக்கு என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. Everybody. ஒருத்தர் விடாம லிஸ்ட்ல சேர்த்துருங்க, ஒருத்தர் விடாம. இந்த பையன் உண்மையை சொன்னதுக்கு இந்த அடி அடிச்சாங்கல்ல, அந்த டீல ஆரம்பிச்சு அச்சுல முடிகிற ஒரு சேனல், அந்த சேனல்ல 7 ஆரம்பிச்சு டீல முடிகிற ஒரு செக் சேனல் இருக்கு. அவரு உருட்டு மூவி பண்ணி இந்த சேனல்லாம் இப்படிலாம் தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லி பெரிய படமா போட்டாரு. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, எதுவுமே பேச முடியல. இவர் கூட வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி, அதாவது வந்து நான் பண்ணது தப்பு தாங்க, இனிமேட்டு இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு. இவரு 1 வருஷம் கழிச்சு அந்த உருட்டு மூவிக்கான 1 இயர், நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க, 1 இயர் ஆனிவர்சரிக்கு என்னை பற்றி நான் பண்ண தப்பெல்லாம் ஒருத்தர் ஒரு வீடியோவில் போட்டிருக்காரு. அந்த வீடியோ வைரல் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு.
அதுக்கான சக்ஸஸ் மீட்டுக்கு நானே போய் நீங்கள் நல்லா அந்த வீடியோ பண்ணியிருந்தீங்க, சூப்பராக எடிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு போய் உட்காந்து சொல்கிறாரு. இதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். எதனாலனா இதே விஷயத்த அந்த பையன் பண்ணால், அந்த பையன் ஃபாலோவர் கம்மி, அந்த பையன் சின்ன பையன், அதனால அவன் வந்து தெலுங்க, அவன் நம்ப ஆளுங்களே இல்லை, இது வந்து என்னை பற்றி இல்லாத பொல்லாததெல்லாம் அவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் விட்டு அந்த பையனை அடின்னு அடித்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டீங்க. இதுவே உங்களை வேற ஒருத்தன் அடிக்கிறவன் கரெக்டான ப்ரூஃப் வச்சு என்ன அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டான், உங்களால் திருப்பி அடிக்க முடியல, அதனால அவங்க கூட கை சேர்ந்துக்கிறீங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. ப்ரோ வந்து நிறைய வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நிறைய விஷயங்களை வந்து அதாவது சொன்னால் ஸ்பிட்டிங் த ட்ரூத் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து பண்ணுறாரு. பட் இந்த வீடியோஸ் மைட் பி வைரல் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. உண்மையாலுமே நீங்கள் பண்ணுறது ரொம்ப 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 தப்பான விஷயம். இதை வந்து யாராவது ஒருத்தங்க பேசிதான் ஆகணும். இன்னைக்கு இந்த மாதிரி ட்ரூத் 8 வருஷம் கழிச்சு வெளியே வந்த மாதிரி வெளியே வரத்தான் போகுது என்னைக்குனாலும். அது வந்து டேம் ஷோர். அதை பற்றி வந்து இதே கிடையாது. எதுவாக இருந்தாலும் எங்கள் பாஸ் தான் கேட்கணும். யாருங்க பாஸ்? ஸோ நான் குழப்பாமல் புரிகிற மாதிரி சிம்பிளான லாஜிக்கில் சொல்கிறேன். 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ இந்த பையன் பண்ணுறான். டாப்பில் இருக்க டெக் யூடியூபர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மொபைல் பிராண்டுக்கிட்ட காசை வாங்கிட்டு மக்களை ஏமாற்றி வீடியோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அங்கே டாப்பில் இருக்கவங்க இந்த பையன் சின்னதாக இருக்கான்னு அடித்து முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த டாப்பில் இருக்க சேனல் டாப்லேயே இல்லை, கீழேருந்து ஒரு சேனல் டாப்புக்கு போச்சு. அந்த சேனல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோவுக்கு 5-6 லட்சம் வாங்குறாங்க அப்படிங்கிற பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஆடியோ லீக்கு, ப்ரூஃபு எல்லாமே நமக்கு கிடச்சிருச்சு. இதுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு உருவானதுக்கான மெயின் காரணமே யார் தெரியுமா? நம்ம பாஸ் தான். ஸோ அவங்க பண்ண வேலையினால தான் இப்போ எவ்வளோ விஷயங்கள் பயங்கரமாக வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ என்னோட சிம்பிளான கேள்வி என்னன்னா, இந்த கீழேருந்து மேலே போன அந்த சேனல் 5-6 லட்சம் வாங்குதுன்னா, இவ்வளோ நாளாக மேலேயே சில சேனல்ஸ் இருந்துச்சுல்ல, சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து ஸ்டார்டிங் பீரியட்லேருந்து ஒரு 5-6 வருஷமாக டாப்லேயே இருந்தாங்கல்ல, இவங்க மொபைல் பிராண்டுக்கிட்ட காசே வாங்கலைங்கிறத எப்படி நம்ப முடியும்? எவ்வளோ வாங்கினாங்கிறது வேணால் டிஃபர் ஆகிருக்கலாம். இப்போ இருக்க மார்க்கெட் ரேட்டுக்கு இவங்க 5-6 லட்சம் வாங்கியிருக்கலாம். அவங்க அப்போ ஒரு 10-20% வந்து கம்மியாக வாங்கியிருக்கலாமே ஒழிய அவங்க அமௌண்ட்டே வாங்கலை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன் நான் இவ்வளோ ஷோராக சொல்கிறேன்னா, பர்சனல் டேட்டா லீக் ஆனால் தான் அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க, பணம் வாங்கியிருக்காங்கிறது நமக்கு தெரியும். அவங்களோட அதுக்கு தான் அந்த பையன் ஐடியும் ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னால், நான் எதுக்கு கண்டதை கழட்டி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசி அதை முடிச்சு விட்டாங்க. ஏன்னா இன்னமேட்டு அந்த டேட்டா லீக்காகவே போகிறதில்ல, நமக்கு கடைசி வரைக்கும் அது தெரியவே போகிறதில்ல. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த மற்ற அமௌண்ட்டுக்கு வரலாம். 5-6 லட்சம் வாங்குறாங்க ஒரு ஸ்பான்சருக்கு இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆடு போடுறாங்க. हाय I'm a video editor और सिर्फ ये एलियंस दिखाना और हवा में पड़े ஒரு கதை சொல்லிட்டா சார். ஒருத்தன் 14 லட்சம் பேரை ஏமாற்றி 12 கோடி ரூபா பணம் சம்பாரிச்சு அதில் 6 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு மிச்சம் இருக்க 6 கோடியில் 1%, அதாவது 6 லட்ச ரூபா. அந்த 6 லட்ச ரூபாயில் 1% 60,000 ரூபா. அந்த 60,000த்துக்கு ஒரு பொருளை வாங்கி இந்த 14 லட்சம் பேருக்கு ஒருத்தருக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் இது ஏமாத்து வேலையா இல்லையா? இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நீங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பாக்குற நீங்க தான் சப்போர்ட் பண்றீங்க. கொடுத்து எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னா ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் எல்லாத்தையும் வைரல் ஆக்குறீங்க. எதுக்குன்னா 14 லட்சம் பேத்துல அவர் ஒருத்தருக்கு ஒரு மொபைல் கொடுக்க போறாரு. அந்த மொபைல் கிவ்அவேக்காக நீங்க அவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் யாருன்னா அவர் தான் 14 லட்சம் பேரை ஏமாத்தி 12 கோடி ரூபாய் பணம் அடிச்சவர். உத்தம புரியல. ஒருத்தனை ஏமாத்த சொல்றாரு 12 கோடி புரியல. கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக் ரூல். எப்படி நீங்க இதை சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கறத எனக்கு சுத்தமாவே புரியல. ஏன்னா ஃபாரின்லாம் கேன்சல் கல்ச்சர்னு ஒன்று இருக்கு. அதாவது ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னு தெரிஞ்சா அவனை நீங்க மன்னிக்கலாம், ஆனா திருப்பி நீங்க வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது எப்படிங்கிறது யோசிக்கணும். ஏன்னா ஒரு தடவை நடந்தாதான் தப்பு. தொடர்ந்து ஒருத்தன் கான்ஷியஸாக நான் போய் தாடி எடுத்துகிட்டு வந்து இப்படி பண்ணுறேன், ஒரு வீடியோ பண்ணுறேன், திருப்பி தாடி வச்சுட்டு வந்து பண்ணுறேன், அவ்வளோதான் மக்களுக்கு இது லாங் டேர்ம் ரிவ்யூ ஆகிடும் அப்படின்னு இந்த அளவுக்கு ஒருத்தன் ப்ராப்பராக ஏமாற்ற முடியுங்கிறதுல அதிலேயே ஊறி இருக்கவனை நீங்கள் எப்படி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உலகின் தலை சிறந்த சொல் செயல். இவ்வளோ நாள் கரெக்டாக புரிஞ்சுது. இந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் பர்டிகுலராக யாரை சொல்கிறாரு அப்படின்றது தான் இன்னும் புரியல. வீடியோ இன்னும் பார்க்க தான் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம், செஞ்சு காட்டுவோம். அந்த இடத்துல ஏன்னா அந்த வியூஸ் குறையில, இன்னும் ஃபாலோவர் அன்ஃபாலோவரால் எதுவுமே ஆகலைன்னா அப்போ இங்கே கான்சிக்வன்சஸ் என்ன? நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், 20 கோடி ரூபா பிளான். இந்த பிளானை கேளுங்க, இந்த பிளான் பிசுரே தட்டாது. என்னால் நினச்சா
ஐ எம் டெல்லிங் ஆன் யுவர் ஃபேஸ், என்னால் நினச்சா நாளைக்கு இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். 20 கோடி ரூபா லீகலாக சம்பாதிக்க முடியும். எப்படின்னு நான் சொல்கிறேன். 100 கோடி ரூபா சம்பவம் எப்போ பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம்? 100 கோடி ரூபா சம்பவம் பண்ணணும்னா 10 லட்சம் ரூபாயாவது முதலீடு தேவை. என்கிட்ட இப்போ வந்து ஸ்டூடியோ ஸ்பேஸு, கேமரா இது எல்லாமே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுன்னா 10 லட்ச ரூபா, எக்ஸாக்டாக 10 லட்ச ரூபா பணம். இந்த 10 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணிவிட்டு நான் இருக்கிற பெரிய பெரிய பிராண்டு ப்ராடக்டை எல்லாமே, ஒரு ஃபோனு, கேமரா, இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கி நல்லாவே இல்லைன்னு சொல்லி அந்த பிராண்டை திட்டி வீடியோ போட்டு வைரல் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோ ஏதாவது பண்ணி ஓட்டிட்டேன்னா அந்த பிராண்ட் என்கிட்ட வருவாங்க, என்னங்க என் பொருளை வந்து நல்லாவே இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு. ஆமாம், அப்படி தான் சொல்லுவேன். எதுவும் கவனிக்க மாட்டேங்கிறியா அண்ணனை பார்த்து, எதுவும் பேசலை, போட்டு விடு, வருஷம் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், 2 கோடி ரூபா கொடு வருஷத்துக்கு, பாசிக்கலாம் அப்படின்னு அந்த பிராண்ட்டை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த பிராண்டை எனக்கு இப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் நானும் பிராண்டு பேச்சை கேட்டு பணத்தை வாங்கிட்டு இந்த பக்கம் நான் பாட்டுக்கு வீடியோ போட்டுட்டு இருந்தேன்னா ஒரே வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட்டு யார்ட்டையா ஒருத்திட்ட 10 லட்சம் வாங்கிட்டு வருஷம் எண்டில் 20 லட்சமாக கொடுத்துருவேன். இந்த பக்கம் நான் 20 கோடி சம்பாரிச்சுக்குவேன். இதை என்னால் நீங்கள் நினைக்கிறீங்களா இதை என்னால் இந்த செகண்டில் பண்ண முடியாதுன்னு? இது நான் இப்போ சொன்னது எல்லாமே டோட்டல் லீகல். நான் எதுவுமே இல்லீகலாக பண்ணல. எனக்கு ரவுடிசியன் தெரியும் தம்பி. அவனையும் போட்டு வீட்டில் போய் மாலையும் போட்டு போஸ்ட் ஒட்டி அரசியலும் பண்ண தெரியும். ஏன் நான் இதை பண்ணலன்னா என்னோட மாரல் எத்திக்ஸு, அதனால நான் வளராமல் இருக்கேன் அப்படின்னு எல்லாரும் நான் வளராத வைத்தறிச்சலில் பேசுகிறேன்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட அறியாமை. நான் ஜென்யூனாக பிலீவ் பண்ணுறது என்னென்னா, நான் சின்ன வயசுலேருந்தே நான் நம்புறதுமே என்னென்னா, நான் சம்பாதிக்கிற பணம் ஒருத்தங்கிட்ட இருந்து திருடியோ, ஒருத்தங்களை ஏமாத்தியோ, இல்லை ஒருத்தங்களை அடித்து பிடுங்கினதாவோ இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த விஷயத்த நார்மலைஸாக எல்லா சேனல்லையும் பண்ண விட்டுட்டு அதை நார்மல்னு இவங்க சொல்லிட்டு திரியிறது வந்து எப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. நீ ஒரு பிராண்டை கண்ணு முன்னாடி மிரட்டி நீ எனக்கு காசு தெரியா இல்லை வீடியோ போட்டு உனக்கு கிளிக்கிட்டா நீ அந்த மனநிலைக்கு நீ எப்படி போகிற அப்படிங்கிறதே எனக்கு புரியல. எனக்கு இதெல்லாம் இந்த ஒரு செக்மெண்ட் வந்து லைக் ஒரு சொல்கிற விதத்தில் நம்ம எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்றது தெரியல. அவங்க அந்த மாதிரி போட்டு பிராண்டுகிட்ட நம்ம வந்து டிமாண்ட் பண்ண முடியுமா? பிராண்டுகிட்ட அப்படி நம்ம டிமாண்ட் பண்ணால் பிராண்டு நினச்சாங்கன்னா வந்து இன்னும் அதாவது மிரட்டுறவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு பதிலாக, அது மாதிரி டிமாண்ட் பண்ணுறவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு பதிலாக வேற ஒரு அவங்களோட ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு சேனலுக்கு வந்து லைக் கமெண்ட் கொடுத்து நல்லா இருக்குன்னு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வச்சுட்டு போயிடலாமே. மிரட்டுறவங்க கிட்ட போய் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லையே. மேபி வைரல் ஆக்குறதுனால பிராண்டும் பணிஞ்சு போகிறாங்களோ என்னமோ. இது ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்குதுப்பா. ஷாக்காக இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இவர் ஒருத்தர் இருக்கிற அப்படி ஃபுட் ரிவ்யூவர். அவர் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபுட் சேனல் ரிவ்யூவை தமிழில் பண்ணுறாரு. ஐயில் ஆரம்பித்து எஸ்ல முடியுது அந்த சேனல் பேர். அவர் என்னடானா ஒரு பக்கம் கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு என்னடா கேமரா முன்னாடியே வந்து இப்படி போய் பேசுறீங்க அப்படிங்கிறாரு. எக்ஸாக்டாக இந்த இவர்கிட்ட நான் கேள்வி கேட்டேன். கிளப் ஹவுஸை ஏதோ ஒரு இதில் என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, ஏங்க நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, அந்த ஹோட்டல் பெய்டா இல்லையாங்கிறது ஏங்க மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க, அது மக்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறீங்களா என்னன்னு கேட்டதுக்கு அவர் என்ன ஆன்சர் சொல்கிறாருன்னா, நிறைய இன்டர்வியூவில் கூட அவர் சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு ஹோட்டல்கிட்ட இருந்து ஒரு பணம் வாங்குறேன், நான் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ணுறேன்னா அந்த ஹோட்டல்காரருக்கும் எனக்கும் உள்ளதான் பணம் வாங்குற டிரான்சாக்ஷன், அது மக்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்கிறது தெரிய வேணாம். ஏன்னா நான் இப்போ எக்ஸாக்டாக உங்களோட பேக்கேஜ் அமௌண்ட் வந்து எப்படி 2 லட்சத்துலேருந்து 3 லட்சத்துக்கு எப்படி பண்ணுவீங்க, இதெல்லாம் எப்படி கவர் பண்ணுவீங்க, இது எல்லாமே எனக்கு தெரியும். அதனால நான் எக்ஸாக்டாக அதை பற்றி பேச விரும்பல. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பணம் வாங்கினது எவ்வளோங்கிறத சொல்ல வேணாம். இவங்களாம் வைக்கிறது இருக்கட்டும், நீங்க என்ன வைக்கிறீங்க? நான் கையில் எது கிடைச்சாலும் எடுத்துருவேன். பணம் வாங்கினதே ஏன் நான் மக்கள்கிட்ட சொல்லுங்கிறது தான் உங்கள் ஸ்டாண்டு. நீங்கள் எப்படி வந்து இன்னொரு டெக் சேனலில் திட்ட முடியுதுங்கிறதே எனக்கு தெரியல. இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு நான் ரிமாண்டில் இருக்கேன், ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு வரான், என்கிட்ட வந்து நீங்கள் எப்படி ஜட்ஜ்மெண்ட் கேட்க முடியும்? நான் ஒத்துக்கிட்டாலும் நான் குற்றவாளி தான், நான் ஒத்துக்கிட்ட குற்றவாளி, அவ்வளோதான். அவன் இப்போ தான் ரிமாண்டுக்கு வந்திருக்கான். அதனால நான் உத்தமன் ஆயிட முடியாது, அவரும் உத்தமன் ஆயிட முடியாது. அதை வந்து நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு விஷயம் தான் என்கிட்ட உங்களுக்கு புரியல. இன்னொன்று நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் சாப்பிட்டு ஃபுட்டு நல்லா இல்லைனா என்னால் வாயில் சொல்ல முடியலனாலும் அந்த ஹோட்டலுக்கு இதாக நான் வந்து வாயில் ஃபுட்டு நல்லான்னு சொன்னேன், என் ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு பீப்புள் தெரிஞ்சுப்பாங்க, பீப்புள் என்னை அடிக்கடி பார்க்குறாங்கல்ல அப்படிங்கிறீங்க. எனக்கு இந்த பாயிண்ட் வந்து சுத்தமாக பாயிண்ட்லெஸ்ஸாக இருக்குது. ஒன்றும் இல்லை, என்னை நல்லா பாருங்கள். அவர் எப்படி கரெக்டா அந்த மாதிரி ரியாக்ஷன் வர இடத்துல ஆட போட்டுறானுங்க. யூடியூப்காரா ஏன்டா இப்படி பண்ற? Kanksha, can you please tell me something about yourself? Sir, இதுதான் சரி, டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், அதை பார்த்து தான் நமக்கு ஆடெல்லாம் வராது. பட் இருந்தாலும் லைக் வீடியோ போட்டிருக்காரு, நம்ம பார்க்கும்போது தான் மேபி இன்னும் நிறைய பேத்துக்கு வந்து ப்ரோவோட சேனல் வியூஸ் போய் சேரும் அப்படின்றக்காக தான் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் நானுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். குஞ்சு மட்டும் தான் வேலை செய்து மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. இப்படி நான் மூஞ்சி வைக்கிறேன், நான் இப்போ மனசில் என்ன நினச்சேங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. ஒருத்தங்க ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு சாப்பாடு நல்லா இருக்கா இல்லைன்னா எப்படிங்க தெரியும்? நான் கொடுத்த பணத்துக்கு நான் பாட்டுக்கு நான் 7 நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா யாருக்குமே தெரியாதுங்க. உங்களால் மேபி இந்த ஸ்மார்ட் ஃபோனு மற்ற கேஜெட் மாதிரி பெரிய லாஸ் ஆகாமல் இருக்கலாம்.
உங்களை பார்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஃபுட் ரிவ்யூ பண்ணிட்டு போய் இதாச்சுன்னா அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கலாம். ஓகே, அவர் ஃபுட் ரிவ்யூ பண்ணார்ப்பா, நல்லா. நான் பேவும் வாங்கியிருக்கேன், நான் அதை சொல்லவும் மாட்டேன், அது ஏன் இஷ்டம். எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கிட்டு பீப்புளும், அதாவது உங்களை சுற்றி இருக்கவங்க இல்லை யாரோ ஒருத்தவங்க பண்ணால் நீங்கள் அதை போய் பேசுறதுக்கு எப்படி, எனக்கு புரியல. இது எப்படி உங்களால் இவ்வளோ உங்களால் கேமரா ஓப்பன் பண்ணி பேச முடியுது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு நாள் பணம் மட்டுமே முக்கியம் இல்லைன்னு தோணும்போது செஞ்ச தப்புக்கள்லாம் என்ன பண்ண போகிறேன்? காமெடி பண்ணாதீங்க சார், அப்படி எதுவுமே நடக்காது. பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். நான் ஆன் ஃபேஸ் நான் கேமராவில் சொல்கிறேன். நான் என்னோட மாரல் எத்திக் படி நான் வந்து என்னன்னா, இது வரைக்கும் கேம்லிங்கு எந்த ஆப்புமே நான் ப்ரொமோட்டே பண்ணது. ஏன் கொந்தளிக்கிறீங்க அப்படின்றீங்களா? எனக்கு ஏகப்பட்ட ப்ரொமோஷன் வந்து கேம்லிங்கில் வந்து நம்மளும் பீக்கில் இருக்கும்போது வந்து இப்போ நம்ம இல்லை, அது வேறு விஷயம். நம்ம வந்து ஏன்னா கேமிங் கொரோனாவோட முடிஞ்சால் வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஸோ நம்ம அதை பற்றி அப்புறமேட்டு பேசிக்கலாம். ஸோ பீக்கில் இருக்கும்போது வந்து நிறைய கேம்லிங் ஆப்லாம் வந்து வந்தது. நமக்கு தெரிஞ்சவங்களே கூட நிறைய பேர், தெரிஞ்சவங்க மீன்ஸ் வந்து தமிழில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க, அவங்களே வந்து டேரெக்டாக கூட கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட கேட்டிருந்தாங்க. ஸ்ட்ரிக்ட்லி செட் இப்போ வரைக்கும் நோ, எஸ் இல்லை. ஆனால் இதே நேரத்தில் எனக்கு ஒரு டெக் சேனலில் தெரியும். அவர் வந்து உள்ள எனக்கு அப்புறம் ரொம்ப லேட்டாக தான் சேனல் ஆரம்பித்தார். 2020 கிட்ட தான் ஆரம்பித்தார். எல்லா கேம்லிங் ஆப்பும் வந்து ப்ரமோட் பண்ணுவார். பட்டா பேமெண்ட்டு. நான் எந்த அளவுக்கு கேம்லிங் ஆப் பேமெண்ட் சொல்கிறேன்னா, நீங்கள் இமேஜின் பண்ண முடியாத பேமெண்ட் கொடுப்பாங்க அவங்க. என்னென்னா மக்கள் வந்து பணத்தை விட்டுருவாங்க. மக்கள் விட்டால் மயிராச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா சம்பாரிச்சிக்கலாம். அவர் எனக்கு அப்புறம் டெக் சேனல் ஆரம்பித்தார். அவர் வந்து கேம்லிங் எல்லா ஆப்புமே போடுவோம். அப்படி அவர் போட்டு இப்போ என்ன ஆகிட்டாருன்னா, அவர் இன்னொரு விளாக் சேனல் ஆரம்பித்து அவர் ஊடு கட்டி பிள்ளைங்குட்டிகளோட நல்லா சந்தோஷமாக தான் இருக்காரு. ஐயோ, இவர் யாரை சொல்கிறாருன்றது எனக்கு இப்போ தான் வந்து புரியுது. பிளாக் சேனல் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து புரியுது யாரை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் வச்சிருந்தாரு அவர் இடத்துக்கு நான் ஏன் போகலங்கிறது எனக்கு கஷ்டமே இல்லை. நான் சொல்கிறது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேங்கிறதே எனக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ என்னன்னா, இந்த வீடியோவோட கீழே கமெண்ட்டில் ஒன்னால் வளர முடியல, அந்த வயிற்றுச்செல்லாம் நீ பேசுகிற அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் என்ன சொல்கிறேன், அது மக்கள் இருக்க தான் செய்வாங்க. லைக் என்னதான் நம்ம இந்த மாதிரி பேசும்போது அவங்களோட மைண்ட் செட் நம்ம மாற்ற முடியாது. சில பேர் வந்து இவர் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு ஏற்றுக்கக்கூடிய ஆளுங்களும் இருப்பாங்க. அவங்க அந்த இவர் சொல்லக்கூடிய பர்டிகுலர் சேனலில் வந்து டை ஹார்ட் ஃபேன்ஸ்ன்னு இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொன்னாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க போடுற வீடியோக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆடியன்ஸும் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் இவர் சொன்ன மாதிரி கமெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சொல்கிறேன்னா, ஒன்றை ஒருத்தன் ஏமாற்றிட்டு இருக்கான்டா, நான் அவன் ஏமாத்துறான், நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். அதை நீ புரிஞ்சுக்காமல் நீ என்னை திட்டுறனா எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. நான் பாட்டுக்கு 7 ஆப்பிள் இருக்குது, இன்னும் ஒரு 4-5 ட்ரிக்கு வீடியோ போட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஓகேங்களா? எனக்கு இதில் எந்த விதமான இஷ்யூமே கிடையாது. நல்லா நடந்து என்னையா பிரயோஜனம்? நான் கூட தான் நல்லவன், எவனுக்கும் எந்த கட்டதும் பண்ணதில்லை. இங்கே நல்லவனா இருந்தா நல்லவங்கிற பேர் மட்டும் தான் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரிலாம் போட்டு இப்போ நல்லவனா இருக்கவங்களே வந்து கெட்டவனா மாற்றி வாங்க போல இருக்குது. சம்பாதிக்கலாம். அடுத்தது அக்காவுக்கு வரேன். இந்த அக்காவோட பேர் வந்து பீல ஆரம்பித்து ஈல முடியும். உருளைக்கிழங்கு வந்து இதுலேயே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேர்லேயே இருக்கும். இந்த அக்கா ரீசெண்டாக என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, மணி சவுன்னு ஒரு அக்கா வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து எல்லாமே நான்லாம் கஷ்டப்பட்டு வந்தேன், கடைசி 3 வருஷம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் அதுக்கு தான் இப்போ வந்து சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து என்ன நான் சம்பாரிச்சா திட்டுறீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக என்னென்னா, இவங்க ஆட் பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு இன்ஸ்டாலேயே வந்து அந்த லேபிள் இல்லை, அதனால தான் நான் ஆட் ஆன் பண்ணல, அப்படி எப்படி நீங்கள் என்ன திட்டிட முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறாங்க. கரெக்டுக்கா, சூப்பர். நான் உங்களை ரொம்ப ஸ்மார்ட்டாக பார்க்குறேன். ஏன்னா நான் ரொம்ப உமன் கிரியேட்டரு டெக்கில் ரொம்ப கம்மியாக பார்க்குறேன், அதாவது கம்மியாக தான் இருக்காங்க. அதில் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, எனக்கு அதில் எந்த விஷயமான இஷ்யூ இல்லை. எப்படி ஒரு பேமெண்ட் வாங்கின ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு வீடியோக்காக ஒருத்தங்கிட்ட கை நீட்டி பணம் வாங்குகிறோம், இல்லை அக்கௌண்ட்டுக்கு பணம் வருதில்ல, அந்த ஒரு விஷயம் எப்படி மறக்கும் ஒருத்தங்களுக்கு அப்படிங்கிறதுல எனக்கு சுத்தமாக எனக்கு வந்து தாட்டே இல்லை. நான் வந்து ஸ்பான்சர் பண்ணேன்னா ஆடுன்னு ஒரு ஹேஷ்டேக் போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதை நீங்கள் இப்போ ஒத்துக்கிட்டீங்க, ஆமாம் நான் போட்டிருக்கணும், ஆனால் அதை அவங்க ஃபோனில் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறீங்க. அது எப்படி ஃபோனில் சொல்லுவாங்கங்கிறது எனக்கு புரியல. இன்னொன்று நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கொலாபுன்னு பண்ணாலே பீப்புளுக்கு புரியாதா, அது வந்து ஆடுன்னு நான் சொன்னால் தான் தெரியுங்கிறதே எனக்கு தெரியாது அப்படிங்கிறீங்க. அக்கா, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், இங்கே இருக்கவங்க எல்லாருமே உங்களை மாதிரி இலைட்டான்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? இங்கே இருக்கவங்க எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்கள்லாம் எல்லாரும் இங்கே இருக்கவங்கலாம் பெரிய யூடியூபர்ஸு, உங்களான்னு இல்லை, நார்மலாக எல்லா யூடியூபர்ஸும் பெரிய யூடியூபர்ஸு, அவங்க கூடலாம் சினிமாக்காரங்களாம் வீடியோ பண்ணுவாங்கன்னு. உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லட்டுமா? சினிமா ஹீரோயின்லாம் வந்து யூடியூபர் கூட வீடியோ பண்ணாங்கன்னா அவங்க படம் ப்ரமோஷனுக்காக பண்ணுவாங்க. அதுக்கு யூடியூபருக்கு 1 லட்சம் 2 லட்சம் பணம் கொடுப்பாங்க. இப்போ நல்லா வளர்ந்துட்டேன், நிறைய வியூஸ் போகுதுன்னா, ஒரு படம் வரப்போகுதுன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர் ஹவுஸ் வந்து எனக்கு கால் பண்ணும்,
இந்த மாதிரி உங்கள் கூட ஒரு கொலாப் பண்ணோம், ஹீரோ ஹீரோயின் வந்துருவாங்க உங்கள் ஸ்டுடியோவுக்கு, என்ன பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒரு பேமெண்ட்டுக்கு வந்தேன்னா அந்த பேமெண்ட் ஓகே ஆகிடும். இப்போ நான் இந்த ஹீரோ ஹீரோயின் வரதுக்கு பணம்னு சொல்கிறேன்ல, இதுவே பார்க்குற மக்கள் நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேங்களா? என் ஃப்ரெண்டு என்ன நினச்சிட்டு இருக்கான், ஆக்சுவலாக வந்து இவர் சொன்ன ஒரு விஷயத்த வந்து நானுமே ஏற்றுக்கிறேன். சும்மா லைக் ஒரு சில வீடியோஸ் வந்து இந்த ஹீரோ ஹீரோயின்ஸ் கூட பண்ணுறப்ப அது ப்ரொமோஷன்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து டைரெக்டாகவே தெரிஞ்சிடும். ஒரு சில வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கும்போது அது ப்ரொமோஷன் மாதிரியே இருக்காது, ரொம்ப கேஷுவலாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவர் சொல்கிறத பார்த்தா அதுவுமே இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. நிறைய வந்துருச்சு அவங்களுக்குலாம் ஹீரோ ஹீரோயின்லாம் வராங்க, அந்த மாதிரி நீயும் நிறைய வியூ வர வைடா ஹீரோ. இந்த மாதிரி தான் நானுமே நினச்சிக்கிட்டு இருக்கிறது. ஆக்சுவலாக வந்து நிறைய இருக்கிறனால அவங்களோட சேர்ந்து லைக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி, பீக்கில் இருக்காங்க அப்படின்றதுனால அவங்களோட சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ப்ரொமோஷன்ன்றது வந்தா சொல்கிறான், நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேங்கிறேன். நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இல்லடா இது ப்ரொமோஷன்ரா, அவங்க காசு கொடுப்பாங்கடா அப்படின்னு சொன்னால் தான் அவங்களுக்கே தெரியுது, பீப்புளுக்கே அப்படி தான் தெரியுது. இந்த மாதிரி இருக்க பீப்புள்கிட்ட நான் ஒரு பிராண்டு கூட கொலாபுன்னு ரீல் போட்டால் அது பணம் வாங்கிட்டு தான் போடுறாங்கிறது உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருப்பீங்களான்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இப்படி தான் இருக்காங்க, இப்போ தான் இவங்க பழகிக்கிறாங்க இந்த கல்ச்சருக்கு எல்லாமே. ஸோ வி நீட் டு டிரான்ஸ்பரண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி என்னால் எப்படி இவ்வளோ ஷோராக சொல்ல முடியுது, மூவி ப்ரொமோஷனுக்கு ஹீரோ ஹீரோயின்லாம் போய் எல்லா விளாக் சேனலு, டெக் சேனலு, எல்லா சேனல் கூடயும் வந்து ஹீரோ ஹீரோயின் உட்காந்து பேசுறது எப்படி காசு வாங்குறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் ஏடியாக இருக்காங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க, ப்ரொடியூசர் வந்து புலம்புறத. இப்போ ஆல்ரெடி நான் அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் செலவு பண்ணுறேன், இப்போ ஏதோ யூடியூபுக்கெல்லாம் கூப்பிட்டு உட்காந்து பேசுறதுக்கு எல்லாமே ஒரு சேனல் 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க அப்படிங்கிறதுமே சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன நிறைய டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா என் பர்சனல் ஃப்ரெண்ட்ஸு இன்சைட் இன்ஃபர்மேஷன் ஏஜென்சி மூலமாக வந்தது. ஸோ இதை ஒரு நல்ல காசுக்காக வீடியோவில் சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டுமே கூட. இதனால் எனக்கு எதுவுமே கிடைக்க போகிறது இல்லைங்கிறத நான் இந்த இடத்துல சொல்கிறேன். அதுவுமே பார்த்துட்டு இருக்க அவங்களுமே இந்த ஒரு குட் காஸ்க்காக தான் இதை நான் சொன்னேங்கிறத புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஆக்சுவலாக இவர் சொன்னதில் மேபி லைக் இந்த ப்ரொடியூசர்ஸ் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வழியாக யாரோ ஒருத்தர் உண்மையாக சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறமாவது லைக் கொலாப் பண்ணும்போது இதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்றதுனால மேபி கம்மியாக அமௌண்ட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதான் தெரிஞ்சு போச்சே கொடுங்க, இல்லை 3 லட்சம் 4 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. இது எந்த ஆங்கிள் போகும் அப்படின்றது தெரியல. இப்போ என்ன பண்ணிட முடியும், இப்போ நான் இந்த வீடியோ போட்டனால எனக்கு 3 விஷயம் வாழ்க்கையில் நடக்காதுன்னு எனக்கே தெரியும். ஆல்ரெடி நான் உண்மையாக இருந்ததுக்காக பிராண்ட் என்ன பண்ணது, எந்த பிராண்டுமே எனக்கு மொபைல் யூனிட் தராது, அதை பற்றி வீடியோவும் போட மாட்டாங்க. நான் வந்து ஆன் த ஃபேஸ் சொல்கிறேன், இது வந்து என்னோட K20 Pro 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மொபைலை வந்து நான் ரிவ்யூ பண்ணேன். சைனாலேருந்து சொந்த காசு போட்டு இம்போர்ட் பண்ணேன், டியூட்டி ஃப்ரீ 20,000 கட்டினேன், கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டி இந்த வீடியோ பண்ணேன். வீடியோ ஓடல, ஏன்னா எனக்கு பிராண்டு வீடியோ தராது, நான் இங்கே வரதுக்கு முன்னாடியே போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணேன். இந்த வீடியோ ஓடல. இந்த மாதிரி என் சேனலில் டோட்டலாக மொபைலுக்கு நான் 10 வீடியோ தான் போட்டிருக்கேன். ஏன் அதுக்கு மேலே போட முடியலன்னா, என்னால் லாஸ் எடுத்து அதில் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. நம்ம ஒரு லூப்பில் இருக்கோம். இந்த லூப் யாருமே சொல்லப்படாத, உங்களுக்கு சொல்லப்படாத ஒரு லூப். உங்களுக்கே தெரியாமல் பிராண்ட் என்ன நினைக்கிறாங்களோ அந்த மொபைலை தான் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க. நான் எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு, நான் ஒரு மிகப்பெரிய பிராண்டு, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பிராண்டு இன்னைக்கு நான் மொபைல் லான்ச் பண்ண போகிறேங்கிறது எனக்கு தெரியும். 1 மாதத்துக்கு முன்னாடியே நான் சூஸ் பண்ணுற எனக்கு தேவைப்படுற யூடியூபருக்கு எல்லாமே ஃபோன் அனுப்பிடுவேன், புது ஃபோனு. அவங்க 1 மாதம் அந்த ஃபோனை யூஸ் பண்ணுவாங்க. லான்ச் ஈவெண்ட் அன்னைக்கு எம்பார்கோன்னு ஒன்று வச்சு, லான்ச் என்னைக்கு நான் மொபைலை பண்ணுறனோ அன்னைக்கு அவங்க அன்பாக்சிங் வீடியோ போடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க ஆக்சுவலாக இப்போ இந்த இதெல்லாம் பார்க்குறம்போது தான் வந்து எப்போடா அது இன்னைக்கு தான் மொபைல் லான்ச் பண்ணாங்க, இன்னைக்கே வந்து அன்பாக்சிங் வீடியோ போட்டாங்க அப்படின்ற ஒரு டவுட்டு எனக்குமே இருந்துச்சு. அன்பாக்சிங் வீடியோ போடுவாங்க. அவங்க அன்பாக்சிங் வீடியோ அப்போ நான் மொபைல் லான்ச் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? லான்ச் ஆன நாள்லேருந்து 1 வாரம் கழித்து சேல் வைப்பேன். ஃப்ளிப்கார்ட், அமேசானில் சேல் பண்ணுவேன். அந்த சேல் அப்போ அவங்க சேலுக்கு 1 நாள் முன்னாடியோ இல்லை சேல் அன்னைக்கோ ரிவ்யூ வீடியோவே போட்டுருவாங்க. ஓகேங்களா? 1 மாதம் 1 வாரத்தில் அவங்க ரிவ்யூ வீடியோ போட்டுருவாங்க. அதை பார்த்துட்டு நீங்களும் மொபைல் வாங்கிடுவீங்க. ஓகேவா? நான் காமனான ஆள். நான் வந்து மொபைல் கொடுத்தா, பிராண்ட் என்கிட்ட கொடுத்தா இதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லி போடுறேன். அதனால பிராண்டு வந்து எனக்கு வந்து மொபைல் கொடுக்கவே மாட்டேங்குது. நான் உங்களை மாதிரி காமன் பீப்புள் மாதிரி மொபைல் வாங்கி வீடியோ போடலான்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்க, எனக்கும் நார்மலாக வீடியோ போடுற அமௌண்ட்டும் பொருளும் வாங்கிட்டு வீடியோ போடுற இவங்க இருக்காங்களா யூடியூபர்ஸ், அவங்களுக்கு எனக்கும் கேப்பே பார்த்தீங்கன்னா 1.5 மாதம். எஸ், ஆக்சுவலாக ப்ரோ வந்து தெளிவாகவே சொல்லிட்டாரு. ஏன்னா இப்போ மொபைல் யூனிட்டை முன்னாடியே வாங்கிட்டு அவங்க வந்து ரிலீஸ் பண்ணி லைக் அதை பற்றின ரிவ்யூலாம் கொடுத்துட்றாங்க. அதை பார்த்துட்டு நம்ம லான்ச் அன்னைக்கே வந்து அவசர அவசரமாக வந்து மொபைல் வாங்கிடுவேனா ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படின்றதுனால. ஆக்சுவலாக மொபைலை வந்து
ஒரிஜினலா காசு குடுத்து வாங்கணும் அப்படின்னால, அந்த 1 வாரம் இவங்க எல்லாமே போட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அப்பதான் லான்ச் ஆகுது. நான் அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டு எனக்கு ஒன் டே டெலிவரியில வந்து நான் அதுக்கப்புறம் ரிவ்யூ எடுத்து போறதுலயே ஒரு 2, 3 நாள் ஆயிரும். அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா, அந்த லான்ச்லயே அப்பயே வாங்கக்கூடிய அந்த ரிவ்யூலாம் பார்த்துட்டு வாங்கக்கூடியவங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா வாங்கிருவாங்க. அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் ஜென்யூனா வந்து வீடியோ போட்டாலுமே அது வந்து யூஸ்லெஸ் தான். பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மொபைல் வாங்கிடுறாங்க அந்த ரிவ்யூ பார்த்துட்டு. அப்புறம் என்ன தப்பு சொல்கிறாங்கன்னா, இதில் அது சரியில்லை இது சரியில்லைங்க. நான் காமனாக வாங்கி போகணுன்னு நான் நினைக்கிறேன்னா அதை யாருமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நான் வாங்கி 1 மாதம் யூஸ் பண்ணக்குள்ள அந்த மொபைலோட நாளே பார்த்தீங்கன்னா 2 மாதம் அடுத்துக்குள்ள வேற மொபைல் வந்து அவ்வளோ பழைய வீடியோ யாருமே பார்க்க மாட்டாங்க. கரெக்ட். இதை எப்படி உடைப்பீங்க? கஷ்டம். அவங்க மொபைல் மட்டும் கொடுத்தாங்களா இல்லை மொபைல் கூட சேர்ந்து பணமும் கொடுத்தாங்களாங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படி பார்த்தா நம்ம வந்து வெயிட் பண்ணி 1 மாசம் 2 மாசம் கழிச்சு தான் நம்ம வந்து மொபைல் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம மொபைல் வாங்குற மாதிரி டைம்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள வந்து வேற பிராண்ட் வேற ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. அந்த மைண்ட் செட்ல வந்து இந்த மொபைல் வாங்குறதா அந்த மொபைல் வாங்குறதா அப்படின்ற ஒரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அட ஏதோ ஒன்று நம்ம சீக்கிரமா வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தில் வந்து முன்கூட்டியே ரிவ்யூ வருதா வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இன்க்ளூடிங் மீ ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மொபைல் வந்து லான்ச் பண்ணுதான் அப்படியே அதை பார்த்தோன்னே அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும்போது அப்போ செம்மையா இருக்குடா இதுக்காக வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ற அன்னைக்கு நம்ம வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது சரி இதை பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் யூடியூப்ல தேடும் போது பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் வரும். ஆனா அப்படி பார்த்தா கூட லான்ச் அப்ப இவங்க வியூஸ் போது பார்த்தீங்களா அந்த பீக்ல இருக்கக்கூடிய சேனல்ஸ்க்கு அவங்களோட சேனல்ஸ் தான் நமக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் வருமே தவிர இந்த மாதிரி வாங்கி ஒரிஜினலா வந்து ரிவ்யூ பண்ணி 1 மாசம் கழிச்சு போடக்கூடிய சேனல்ஸோட வீடியோஸ் நமக்கு வந்து பெருசான ரெக்கமெண்டேஷன்ஸ் யூடியூப்ல இருந்து வராது. இன்ஃபேக்ட் பழைய அலிகேஷன்ல அந்த கீக்கி தமிழா பையன் என்ன கேட்டா உங்களோட ஐடி காட்டுங்க, நான் என்னோட ஐடி காட்டுறேன்னா கண்டவன் கண்டது கேட்பா நான் ஏதாவது காட்டணுமா அப்படிங்கிற மாதிரி பேசுனீங்க. ஏன் ஐடின்னு கேட்குறாங்கன்னா இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து அக்கௌண்ட்டில் தான் டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க, கையில் பணம் கொடுக்க மாட்டாங்க கார்பரேட்ஸ்லாம். அதனால நீ மாட்டிப்பாங்கிறனால நீங்கள் யாரும் காட்ட முடியும். நான் என்ன சொல்கிறேன், எல்லாமே உங்கள் பர்சனல்ப்பா, நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது நீங்கள் பண்ணுறது எல்லாமே பர்சனல். அதனால உண்மையை சொன்னாங்கிறதுனால நான் பிளாக் லிஸ்ட்டில் இருக்கேன். அந்த பையன் வந்து அவன் வந்து வளர்றதுக்கு வைத்தறிச்சல்ல இப்படி பிராண்டை மற்றவங்கலாம் திட்டுறான் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஃப்ரேம் பண்ணி முடிச்சு விட்டது இருக்குல்ல, இது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த டைமில் பேசுகிறேன்னா இந்த டைம் தான் உண்மையை பேசினேன்னா என்ன அனுபவிச்சுட்டு இருக்கேன், என்னை சுற்றி இருக்கவங்க என்ன அனுப்பிக்கிறாங்க பார்க்குற நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே எல்லாம் பணம் வேண்டி தான் போடுறானுங்க போல அப்படிங்கிறத இன்றைக்கி தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. இதையே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்னா உன்னால் வளர முடியல அதனால நீ வைத்தறிச்சலை பேசுகிற அப்படிங்க. இப்பயும் அதான் சொல்லுவீங்க. நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன், உங்களுக்கு புரியலையா, நான் இந்த பிராண்டு இந்த எப்படி சொல்கிறது. ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம ஏத்துக்கலாம். என்னன்னா, இவர் இப்ப இந்த வீடியோ போடுறதுனாலயும் ப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பெரிய யூஸும் கிடையாது. ஏன்னா, இத பார்த்துட்டு எந்த ஒரு பிராண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி வந்து இந்த மாரி ஜென்யூனா பேசுறவங்களுக்கு ரிவ்யூ யூனிட் அனுப்ப மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோ வந்து ப்ரோ அடுத்து வைரல் ஆனாலுமே, அடுத்து அவர் வந்து ஏதாவது டெக் சம்மந்தமா வந்து போடணும் அப்படின்னாலும், ப்ரோ வந்து இன்வெஸ்ட் பண்ணி அத வாங்கி அப்படிதான் போடணும். ஸோ அவர் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி போடுற அந்த யூனிட்ட வீடியோஸ் நெறைய பேர் பார்ப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, அதுவுமே ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ நம்ம ஊர் ஆடியன்ஸ் வந்து இப்போதைக்கு டெக் சேனல அடிச்சுக்கிறாங்க. கான்ட்ரோவர்சி அதிகமா இருக்கு. ஸோ இத வந்து வீடியோவா நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து ஒரு யூஸ்ஃபுல் கேட்ஜெட்ட பத்தி நம்ம வீடியோஸ் போட்டிருந்தா கூட, அது எனக்கு பெருசான யூஸ் கிடையாது. ஏதாவது மொபைல் லான்ச் ஆனா அத வந்து நான் போய் பார்ப்பேன். வேணா வாங்குவேன், இல்லன்னா இல்ல. அப்படி பார்க்கும்போது வந்து மொபைல் லான்ச் அப்ப யாருக்கு குடுப்பாங்க? இவர் சொல்ற சோ கால்டு அந்த பீக்ல இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் மொபைல் யூனிட்ஸ் எல்லாமே போகும். அவங்க வந்து அந்த 1 வாரத்திலேயே வந்து ரிவ்யூ எல்லாமே அவங்க சொல்ற இதே ஃப்ளோல வந்து போட்டுருவாங்க. ஸோ அவங்க வீடியோஸ் தான் எப்பயும் போல நமக்கு வந்து பீக்ல இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் தி டே இவர் இவ்வளவு தூரம் பேசி என்ன போட்டாலும் இத புரிஞ்சுக்கிறவங்களுக்கு மட்டும் தான் யூஸே தவிர ப்ரோக்கு ஒரு யூஸும் கிடையாது தான். பாவம் தான். மொபைல் இது எதுவுமே வேணாம்ப்பா, நான் எப்பயும் போல கேட்ஜெட் வீடியோ போடுவேன். அதுக்கெல்லாம் நானே வாங்கி அமேசானில் போட்டுட்டு இருக்கேன். கடைசி 4 வருஷமா அந்த மாதிரி வாங்கி போட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதில் அஃபிலியேட்டு நான் அப்படி வீடியோ போட்டு நான் பாட்டு ட்ரிக் அண்ட் டிப்ஸ் போட்டு நான் நார்மல் ஸ்பான்சர் பண்ணிட்டு நான் பாட்டு போயிட்டே இருக்க முடியும். நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் இவ்வளோ இது பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இதனால லைஃப் லாங் எனக்கு 3 விஷயம் நடக்கவே நடக்காதுங்க. மொதல் ஒன்று, இனிமேட்டு பிராண்ட் வருமாங்கிறது எனக்கு தெரியாது, எனக்கு அதை பற்றி அவசியமும் கிடையாது. இது நாள் வரைக்கும் நான் அவங்க பார்க்கல, பிளாக் லிஸ்ட்லேயே வச்சுட்டு போகிறாங்க. ரெண்டாவது என்னன்னா, எல்லா யூடியூபரும் என்னை ஒதுக்குவாங்க, ஒதுக்கிட்டு போகிறாங்க. உண்மையை சொல்கிறனால என்னை ஒதுக்குறீங்கன்னா நீங்கள் ஒதுக்குங்க. நான் உண்மையை சொல்கிறது பிரச்சனைனா, இவ்வளோ நாள் நான் உங்ககிட்ட பர்சனலாக எவ்வளோ பேரை பார்க்கல கேட்டிருக்கேன், என்ன தற்கூரியாக பார்த்தீங்க, நான் உண்மையை வீடியோவில் சொல்லிட்டு போகிறேன் இன்றைக்கி. அவ்வளோதான். இது 2. மூணாவது என்ன, ஏதாவது லான்ச் ஈவெண்ட்டுக்கு போனால் எந்த யூடியூபரையும் என்னால் நேருக்கு நேரம் பார்க்க முடியாது. இல்லை என்னை பார்த்தா திரும்பிட்டு போவீங்க, இருந்துட்டு போங்க. உண்மையாக இருக்கனால எனக்கு இந்த தண்டனைனா நான் வாங்கிக்கிறேங்கிறேன். யாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. ஆக்சுவலா இந்த மாதிரி நம்ம நிறைய பேசினதுக்கு அப்புறமேட்டு எண்ட் ஆஃப் தி டே வந்து நம்ம இருக்கக்கூடிய சேம் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்கள பத்தி நம்ம வந்து நிறைய பேசினதுக்கு அப்புறம் திருப்பி ஏதாவது ஒரு ஈவெண்ட்டோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போகும்போது வந்து கொஞ்சம் சங்கட்டமா தான் இருக்கும். நீங்க யாராவது ஒருத்தர்
இந்த பிராண்டு உங்களுக்கு வந்து மொபைல் கொடுத்தாங்க, நீங்கள் வீடியோ பண்ணீங்க பூபதி அப்படின்னு ஏதாவது ஒரு பிராண்டை சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த பிராண்டு உங்களுக்கு காசு கொடுத்து மொபைல் கொடுத்தாங்க, நீங்கள் இந்த மொபைல் பிராண்டுக்கு தான் வீடியோ பண்ணீங்க, நீங்கள் சொல்லுங்கள். நான் யூடியூப் விட்டே போகிறேன். கஷ்டம் தான். ஏன்னா ப்ரோவோட சேனலே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமேட்டு இப்போ தான் நமக்கு ரெக்கமெண்டேஷனே வந்திருக்கு. ஏன்னா ப்ரோலாம் வந்து காணாம போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் நிறைய பேர் இப்போ அவரோட கமெண்ட் செக்ஷன்லேயும் போய் பாருங்க, ப்ரோ ஹேஸ் அ சேனல் அப்படின்ற மாதிரிலாம் கூட கமெண்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா அதாவது நம்ம யூடியூப் கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் அவங்க நினச்சாங்கன்னா அவங்க கூடயே ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போக வைப்பாங்க. வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா டம்ப் பண்ணிடுவாங்க. என்ன பண்ண முடியுமோ பண்ணி டம்ப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. என்ன உங்களால் பண்ணிட முடியும்னா ஃபேக்காக ஒரு இன்வாய்ஸ் எடுத்து இது பாருங்கள் இது பூபதியோட இன்வாய்ஸ் அப்படின்னு காட்டணும், நீங்கள் காமிச்சிட்டு போங்க. எனக்கு அதை பற்றி அவசியமே கிடையாது. நான் என்ன சொல்ல வரணுங்கிறத பீப்புளுக்கு சொல்லிட்டேன், பீப்புள் இந்த மாதிரி புரிஞ்சுப்பாங்க. இதை எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா இவ்வளோ நம்பர் ஆஃப் இவ்வளோ பாப்புலேஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டோம் இல்லை அவங்க பார்த்துக்கிட்டோம் இது நம்ம வேலை இல்லை அப்படின்னு இருக்கவே முடியாது. எவரி இன்ஃப்ளூயன்சர் எவரி கிரியேட்டர் நீட் டு பி அ ரெஸ்பான்சிபிள். ஏன்னா நீ பண்ணுற ஒரு விஷயம் இன்னொருத்தரோட லைஃப்பில் ரியலாக இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கக்குள்ள நீங்கள் அதை யோசித்து முடிவு எடுக்கிறது தான் இதுக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். பீப்புள் ஆகப்பட்ட உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தங்க ஒரு தடவை தப்பு பண்ணால் நீங்கள் ஒரு தடவை பிரச்சனை இல்லை. ஒருத்தன் வந்து ஒரு பல வருஷமாக தப்பு பண்ணி கொள்ளையடிச்சிட்டு இருந்திருக்கான். அவனை வந்து நீங்கள் எப்படி அவனை நியாயப்படுத்துறீங்க, நீங்கள் எப்படி அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க பிகாஸ் ஆஃப் வந்து ஒரு ட்ராமா பண்ணுறதுனால அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. நான் என்னால் ஷியோராக சொல்ல முடியுங்க, இந்த அலிகேஷன்லாம் பண்ணி இப்போ மாட்டினாங்கல்ல நிறைய யூடியூபர்ஸ், இவங்களோட ஒரு வருஷத்தோட இன்கமில் 5% கூட கிடையாது என்னோட வாழ்நாள் இன்கம். அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, இது ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸு. இதுக்கு நானுமே ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் கன்சிஸ்டண்ட்டாக இருந்ததில்லை. மேபி எனக்கான ஹோப் போயிடுச்சோன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணி என்ன இது என்ன நம்ம சொன்னாலும் அது எப்படி சொல்கிறது, அந்த க்ரெடிபிலிட்டி அது ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்கேலில் மணி இருக்கக்குள்ளே உங்களால் கேம் விளையாட முடியும். உங்கள்கிட்ட 5 கோடி இருக்குன்னா நீ வேணும்னே ஒரு ஆப்பிள் ஃபோனை வாங்கி உடைக்கலாம். உன்னால் நீ நினைக்கிற மாதிரியான எல்லா வீடியோஸும் பண்ண முடியும். நான் இந்த விஷயங்கள் வந்து ரிலேட்டபிள் தான். அது மணி இருந்தால் we can do என்ன வேணால் பண்ணலாம், நம்ம வீடியோ வந்து வைரல் ஆக்க முடியும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து நம்மளோட கேஜெட்ஸு நம்ம போடுற வீடியோஸை வியூ வர வைக்கிறது அப்படின்றது நான் அப்படி பண்ணணும்னா நான் அந்த இடத்துக்கு போகணுன்னாலே நான் இன்னும் நிறையா சம்பாதிக்க நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி யாராவது பணம் கொடுத்து பண்ணுன்னு சொன்னால் மட்டும்தான் பண்ண முடியும். அது ப்ராக்டிக்கலாக அது அப்படி ஒர்க்கும் ஆகாது சிஸ்டம். காசு வெட்டலைன்னா ஒரு கக்கூஸ் கூட கட்ட முடியாது தெரியுமா? ஸோ இந்த வீடியோ பார்த்தனால யாருக்காவது பர்சனலாக ஹெர்ட் ஆயிருந்தா ஐ டோன்ட் கேர். என்னால் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கவும் முடியாது. ஏன்னா திஸ் ஆர் த ஃபேக்ட்ஸ். ஃபேக்ட்ஸ் மே ஹர்ட் யூ பட் திஸ் ஆர் த ஃபேக்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோனால என்ன நான் உங்ககிட்ட சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் சம் ஒன் ஹேவ் அ கிரேட் நம்பர்ஸ் அதை கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஒரு சின்ன யூடியூபராக இருந்தால் அவன் ப்ராப்பராக வந்து ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கான், அந்த பையன் இப்போ தான் வளர்ந்து வரானா, யூ கேன் சப்போர்ட் ஹிம். அண்டு ஒருத்தங்க மேலே அலிகேஷன் வைக்கிறாங்கன்னா கண்மூடித்தனமாக போய் அடிக்காதீங்க ஒருத்தரை. ஓகேவா? அவன் வந்து வளரல, அதனால் பொறாமையில் பேசுகிறான், இதனால் பேசுகிறான். மேபி இந்த மாதிரி 8 வருஷம் கழிச்சு ஒரு உண்மை வரலாம். இன்றைக்கி கூட இந்த வீடியோ நான் பேசிகிட்டு இருக்கேன், இந்த வீடியோ ஓடலைனாலும் ஒரு 4-5 வருஷம் கழித்து இந்த வீடியோ ஒருத்தன் பார்க்கலாம். பார்க்கக்குள்ள அன்றைக்கே ஒருத்தன் இதெல்லாம் பேசியிருக்கான்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த அளவுக்குலாம் போக வேணாம். ப்ரோவோட வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு வித்தின் இன்னைக்கு நேற்று ரிலீஸ் பண்ணால் எனக்கு 8 ஹவர்ஸ் முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நான் பார்க்குறப்ப 8 ஹவர்ஸ் முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அப்பயே வந்து நமக்கு வந்து ரெக்கமெண்டேஷனில் வந்துருச்சு ஹோம் பேஜில் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு போயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மேபி சென்சேஷனல் வீடியோவாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வித்தின் 1 or 2 days மேபி. அன்றே கணித்தார் மிட்ஃபீல்ட் செக் பண்ணி பார்க்கலாமா? பார்ப்போம். ஏன்னா திஸ் இஸ் த டைம் டு திங்க்னு நான் உங்ககிட்ட பிலீவ் பண்ணுறேன். அதே மாதிரி நான் எல்லா இன்ஃப்ளூயன்சருக்கும் வைக்கிற ரெக்வஸ்ட் என்னென்னா, பீப்புள் வந்து ஆக்டரை பார்க்குற விதம் வேறு, உங்களையும் என்னையும் பார்க்குற விதம் வேறு. நீங்களும் நானும் யூடியூப் பண்ணுறதுக்கான மெயின் காரணமே நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கான்ப்பா, அந்த பையன் ஏதோ பாருப்பா எவ்வளோ இதாக பேசுகிறான்ப்பா அப்படின்னு அவங்க பார்க்குறது தான். இப்போ நீங்கள் ஒன்றே சொல்லலாம், சரத்குமார் தான் பண்ணுறாரு, நயன்தாரா தான் ப்ரமோட் பண்ணுறாங்க, விக்னேஷ் சிவன் ஏதோ பண்ணுறாரு, நீங்களாம் அவங்கள கேட்க மாட்டீங்களா அப்படின்னு. தயவு செஞ்சு மேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. நார்மல் பீப்புள் கிடையாது, நம்ம இன்ஃப்ளூயன்சர் ஃபியூச்சர் ஸ்டார்ட் பண்ணுங்க. நவுந்துங்க, தயவு செஞ்சு நவுந்துங்க. அவங்கள ஏன் அவங்களால கேட்க முடியலன்னா, இவாஸ் நெக்ஸ்ட் டோர் பாய்ங்கிறனால தான் அவங்க யூடியூபே பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாருமே ஆக்டர்ஸு, அவங்க எல்லாமே ஒரு விஷயத்தை ப்ரமோட் பண்ண தான் பண்ணுறாங்கன்னு. அதனால அந்த ஆக்டர் பண்ணுறது சரின்னு நான் சொல்லலை, அவங்களும் தப்பு தான் பண்ணுறாங்க. அதனால நாம் தப்பு பண்ணிவிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்ல வரேன். நான் பீப்புள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, யாரையும் கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் என்ன டவுட் பண்ணுங்கள், நீங்கள் யாரை வேணால் டவுட் படுங்க, அதில் எந்த தப்புமே இல்லை. டெசிஷன் நீங்கள் எடுங்க, யாரையும் எடுக்க வைக்காதீங்க. ஏன்னா நான் இவ்வளோ பேசி கடைசியாக யார் மொபைல் வாங்கணுங்கிறதையே யார் முடிவு பண்ணுறாங்கிறது உங்களுக்கு தெரியுதா? ஸோ இப்போ அதுக்கே அந்த லூப் ஒன்று சொன்னல, ஸோ
ஸோ யாருக்கு அவங்க மொபைல் கொடுத்து அந்த மொபைல் லான்ச் ஆகுது அதை பார்த்து வாங்குறது. இந்த லூப்பையே உடைக்க முடியாது. இந்த லூப்பை உடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்களேன். பில்கேட்ஸ் இல்லை பில்லாடனால கூட சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எப்படி பிராண்ட் முன்னாடியே அனுப்பிச்சிடுறாங்களே. பிராண்ட் லான்ச் அன்னைக்கு அவங்க வந்து அன்பாக்சிங் வீடியோலாம் போட்டுறாங்களே. ஸோ இப்போ நான் அந்த இவர் சொல்கிற மாதிரி ஒரு மொபைலை வாங்கணும் அப்படின்னாலே எனக்கு ஒரு வாரம் டைம் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த ஏன்னா லூப் உடைப்பீங்க? நான் ஒரு 20,000 கொடுத்து ஒரு மொபைல் வாங்கணும். நான் 20,000 பணம் ரெடி பண்ணி வாங்கணும். அந்த மொபைல் நான் போடக்குள்ள வியூ போகணும். அந்த மொபைலோட கரெக்ட். லிங்க்ல மக்கள் வாங்கணும். அப்போ தான் என்னால் இன்னொரு மொபைல் வாங்கி போடுறதுக்கு காசு வரும். இல்லைனா நான் OLXல அதை செகண்ட் ஹேண்டில் விற்கக்குள்ள 2,000 3,000 லாஸ் எடுத்து விற்கணும். புரியுதா நான் எப்படிப்பட்ட ஒரு லூப்பில் இருக்கேன்னு? இப்படி லூப்பில் இருக்கக்குள்ள நான் ஏன் அதை பண்ணணும்? எனக்கு அந்த லாஸ் எடுத்து பண்ணுற அளவுக்கு எனக்கு கேப்பபிலிட்டி இல்லையே அப்படின்னு தான் எனக்கு தோணும். உண்மை அதுதான். நீங்கள் நம்பாட்டி இதுதான் நெசம். ஸோ அதனால் ப்ளீஸ் திங்க் அபவுட் இட். எல்லா மொபைல் வாங்க அப்போ என்னங்க எல்லாமே போயிடா எல்லாமே இதுவா? அது எனக்கு தெரில. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இன்னைக்கு வெளியே வந்ததில் 5-6 லட்சம் அது அவங்களோட பர்சனல் பேங்க் ரெக்கார்டும் பர்சனல் ஆடியோவும் வெளியே வந்துச்சு. இந்த மாதிரி ஒருத்தனோட பர்சனல் ஆடியோ வந்தால் தான் எவன் எவ்வளோ வாங்கியிருக்காங்கிறது தெரியும். ஓகேங்களா? நான் இன்னைக்கு போடுறேன்னா என்னால் சொல்ல முடியும். நான் வாங்கலை. நான் உனக்கு என்ன வேணும்? என்ன ஸ்டேட்மெண்ட் வேணும்? நான் எடுத்துறேன். என்ன வேணும் உங்களுக்கு? இந்த மொபைல் பிராண்டோ என்னை கான்டாக்டும் பண்ணல. ஏன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் பண்ணாதான் நான் சொல்லி போடுறேன் இது நல்லா இல்லைன்னு. அப்புறம் எப்படி அவன் மொபைல் கொடுப்பான்? எனக்கு என்னன்னா பிராண்ட் நீட் டு அக்செப்ட் த ஃபேக்ட் எவ்ரி ப்ராடக்ட் ஹேவ் சம் டிஸ்அட்வான்டேஜ். அதை ஏன் இன்னும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபைட் வித் தெம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சா நான் பண்ணிட்டேன். இது எடிட் பண்ணி எவ்வளோ லென்த் வரப்போகுது என்னங்கிறது எனக்கு தெரில. சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து நான் சொல்ல வந்த அந்த கோர் கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சா, இந்த வீடியோவில் நான் நிறைய யூடியூபரை பற்றி பேசினேன்ல, இவங்க யார் மேலேயும் எனக்கு துளி அளவு கூட ஐயோ பாவம் இவங்களெல்லாம் இப்படி பேசுகிறோம் அப்படிங்கிற எனக்கு துளி அளவு வருத்தம் கூட கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாருமே மக்களை ஏமாத்தினது அடுத்த வேளை சோத்துக்காக கிடையாது. ஓகேங்களா? அவருக்கு வந்து பசி அதனால ஒரு 10 ரூபா ஏமாற்றி சாப்பிட்டாருப்பா அப்படிலாம் கிடையாது. இவங்க எல்லாருமே அவன் நல்லா வில்லால அவன் நல்லா மாளிகையில் நல்லா வாழணும். அந்த பணம் இருக்குல்ல, அந்த பணம் இன்னொருத்தங்களை ஏமாத்தினதாக இருக்கணும். அப்படின்னு இருக்கவங்க மேலே எனக்கு சுத்தமாக கரிசனையே கிடையாது. அப்படி நீங்கள் ஹர்ட் ஆயிருந்தா ஹர்ட் ஆகிட்டு போங்க. ஐ டோன்ட். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து மேபி இது ரொம்பவே அவங்கள வந்து லைக் சோ கால்டு யாரெல்லாம் சொல்கிறாரோ அவங்கள வந்து ரொம்ப இந்த இடத்துல பர்சனலாக வந்து ஹெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மைட் பி ஏதாவது ஒரு வேணாங்க. கேர் அபவுட் இட். ஓகேவா? அதை நீங்கள் வந்து ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாதனால இந்த தப்பை பண்ணல. உங்களுக்கு எல்லா லக்ஸரி இருந்து உங்கள் லக்ஸரி லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணுங்கிறனால இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ லட்சம் பணத்தை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்லி பொருளை விற்று நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்டிஃபிகேஷனே கிடையாது. இது தப்பு தான். ஓகேவா? ஜஸ்ட் பிகாஸ் நான் உங்களெல்லாம் ஏமாற்றிவிட்டு நான் இந்த 20 கோடி ரூபா பிளானை வெளியவே சொல்லாமல் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன். வெளியவே சொல்லாமல் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு 1 கோடி எடுத்துக்கிட்டு நானும் உட்காந்துட்டு வரவங்க போகிறவங்களுக்குலாம் நல்லது செய்கிறேன்னா அன்னதானம் போட்டு நானும் நல்லவன் ஆக முடியும். ஆனால் நான் அன்னதானமோ இல்லை நான் யாருக்கோ 1 ரூபா எடுத்து கொடுக்குறேன்ல, அந்த 1 ரூபா நான் எப்படி சம்பாரிச்சேங்கிறது இருக்குல்ல, அதுதான் என்னோட அந்த 3 மாரல் எத்திக்ஸு. யாரையும் ஏமாற்றாமல் அடித்து பிடுங்காமல் திருடாமல் வந்த பணமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரில, அதுதான் கரெக்டுன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். இந்த சொசைட்டிக்கு நான் இந்த யூனிவர்ஸை வந்து இவ்வளோ நாள் கழிச்சு இது வெளியே வந்துருச்சு. இது வராமல் போயிருந்தா கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, ஒருத்தர் தான்ப்பா அவன் போயிட்டான்ப்பா, இவங்கெல்லாம் பாருங்கப்பா இவ்வளோ டேலண்டடாக இவங்க வந்துட்டாங்கப்பா. சாரி, நானும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஸ்டூடியோ ரெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்காக தப்பு பண்ணிவிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு யூ நீட் டு அக்னாலஜ் நீ பண்ணது தப்பு தான். இனிமேட் நம்ம எப்படி மாற்றிக்கிறது இதை தான் நீங்கள் யோசிக்கணும். பீப்புளும் கொஞ்சம் தயவு செஞ்சு திங்க் பண்ணுங்கள். தட்ஸ் வாட் ஐ ரெக்வஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ கைஸ். முடிஞ்ச அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச ட்ரெண்ட் ஆக்க முடியுதான்னு பாருங்கள். இன்னும் இட்ஸ் அ வெரி லாங் வீடியோ. லெட்ஸ் see how it goes. Love you guys. Thank you for watching the video. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நியூ இயரோட மொதல் வீடியோ இந்த மாதிரி இருக்கு. ப்ரோ நிறைய விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட 40 மினிட்ஸில் வந்து பேசியிருக்காரு. எல்லாமே நான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கேன் அப்படின்றதே உங்களுக்கே தெரியும். பட் எண்ட் ஆஃப் த டே வந்து இதனால் ப்ரோக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வீடியோ வைரல் ஆகும். இந்த ஒரு வீடியோ வைரல் ஆகிறதுனால மேபி இதில் ஆட் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருந்தா அவருக்கு வந்து அமௌண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு அவர் மேபி ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை வந்து ஏதாவது மொபைல் வாங்கி ரிவ்யூ போடலாம். பட் அது பண்ணாலுமே அடுத்த வீடியோ போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் போகும். சரி, நீங்கள் இந்த வீடியோ போட்டிருக்கீங்களே, நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, நீங்கள் அவர் சைடா அப்படின்லாம் வந்து செஞ்சு கேட்காதீங்க. நான் யாரோட சைடுமே கிடையாது. ரொம்ப நாள் கழிச்சு இவரோட வீடியோ வந்திருக்கேன், என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ரிலேட்டபிளாக இருந்தது, ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இவர் சொன்னதில் எது ஏற்றுக்கணும்னு தோணுதோ அதை ஏற்றுக்குங்க. பர்சனலாக அவர் வந்து யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா வந்து அதை அப்படியே விட்டுருங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் வச்சு
இதை நீங்கள் ட்ரெண்ட் ஆக்கும்போது இந்த ட்ரெண்ட் ஆகிறதே அவருக்கு மேபி ஒரு பெரிய பிரச்சனையாக போய் முடியறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதனால் இந்த வீடியோ டேக் டவுன் ஆகாமல் சேஃபாக நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல இம்பேக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு வைரல் வீடியோவாக போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோவோட இந்த வீடியோ லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன், கிரெடிட் கொடுத்துட்டு நீங்கள் போய் கிளிக் பண்ணி பார்க்குறத பாருங்கள். ஓகேவா? ஸோ ஓகே, அவ்வளோதான் கைஸ். அடுத்த ரியாக்ஷன் வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ், பை.